இப்போதைக்கு இந்த நம்பர் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு சில சம்ஸை நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு லாஸ்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, பேசுவோம். ரைட். சம்குள்ள போறேன். திருப்பியும் சொல்லிடுறேன். நீங்க அங்கங்க டவுட் கேட்டு வச்சிருந்த சம்ஸை தான் நான் பார்த்து போடுறேன். சரிங்களா? ஓகே. ஜெனரல் டிஸ்கஷன் நம்ம லாஸ்ட்ல பேசுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சம் இதுதான். ஸோ விசிபிளா இருக்குல்ல ஸ்கிரீனு? இருக்கு சார். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து in a room there are some chairs and some people. If on each chair only one person is seated, then there is no chair for exactly one person. If on each chair two persons sit, then there is one vacant chair. What is the number of chairs in the room? Okay. ஸோ இதை அந்த சொல்யூஷன் புக்கில் எப்படி சால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சேர்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நம்பர் ஆஃப் சேர்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்களா? நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒவ்வொரு சேர்லையும் ஒவ்வொரு ஆளு உட்கார்ந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மென் வந்து எவ்வளவு இருப்பாங்க? சொல்லுங்க. If on each chair only one person is seated, யாராவது ஜாயின் பண்ண முடியல? ஒரு நிமிஷம் இருங்க. ரைட். நம்பர் ஆஃப் மென் இஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் பிளஸ் ஒன் இல்லையா? ஒவ்வொரு சேர்லையும் ஒவ்வொருத்தர் உட்கார்ந்தது போக எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளுக்கு வந்து உட்கார இடம் இல்லை. அதை தான் அவங்க சொல்றாங்க. இப்போ அதே இது ஒவ்வொரு சேர்ல ரெண்டு ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சேர்ல இஃப் ஆன் ஈச் சேர் டூ பர்சன்ஸ் சிட், தென் தேர் இஸ் ஒன் வேக்கன்ட் சேர் அப்படின்னா சொல்லுங்க. யாரோ ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் படி நம்பர் ஆஃப் மென் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒவ்வொரு சேர்ல ரெண்டு ரெண்டு பேர் உட்காடுறாங்க. ஸோ 2x. ஒரு சேர் வேக்கண்டா இருக்கு. சரிங்களா? ஒருவேளை நம்பர் ஆஃப் மென் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு சேர்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஸோ வேக்கண்டா இருக்கிறதுனால இதுல இருந்து நம்ம 2 மைனஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மென். ஸோ இதை வச்சு எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 2. இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு 3ன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து 3. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் நான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணும்போது சும்மா ரேண்டமா எப்படி போட்டேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் 7 தான் வந்து ஆன்சர் அப்படின்னா நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து 7 அப்படின்னா சும்மா 7C போட்டுக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு சேருக்கு ஒவ்வொரு மேன் உட்காடுறாங்க. ஸோ எம்னு இப்படி போட்டுக்கிட்டேன். இது போக ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருப்பாரு. 7 சேர் இருந்தா அப்ப 8 மென் இருக்கணும். இப்ப அதே இது ஒரு சேர்ல 2 பேர் உட்கார்ந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, இப்ப இங்க 2 பேரா நான் போடுறேன். மொத்தம் 8 மென் வருது நம்ம கணக்குக்கு. 7 சேர்னு எடுத்தோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு சேருக்கு 2 பேரை நான் போட்டேன் அப்படின்னா 4 சேருக்கே எனக்கு வந்து 8 பேர் வந்துட்டாங்க. இது போக எக்ஸ்ட்ராவா எனக்கு 3 வேக்கன்ட் சேர் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. சரிங்களா? ஸோ இது எலிமினேட்டட். அதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு, சரி நமக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் 3 தான் தெரியுமா? இப்போ 3 சேர் எடுத்துக்கலாம். 3 மென். ஒரு மென் வந்து இப்போ என்ன பண்றாரு? சேர் இல்லாம இருக்கிறாரு. இப்போ ஒரு சேருக்கு வந்து 2 பேரை நம்ம உட்கார வைக்கிறோம். ஒரு சேருக்கு 2 பேரை உட்கார வச்சோம் அப்படின்னா மென், அதுக்கப்புறம் இங்க மென், ஒரு சேர் வேக்கண்டா இருக்கு. ஸோ கொடுத்த 2 ஈக்குவேஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரிங்களா?
அதனால ஆப்ஷன் 3 தான். யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? திருப்பி சொல்லணுமா? நீங்க வந்து உங்களோட ஃபேஸ்லாம் தெரிய போறது இல்ல. சரிங்களா? மைக் ஆன் பண்ணி நீங்க என்னை திட்டுனாலும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க தைரியமா பேசலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? போலாம் சார். ஓகே. ஓகே. ரைட். ஸோ இந்த கொஸ்டின் இதுல வந்து Cindy bought 15 apples and 12 oranges and paid a sum of 447 for the purchase. So 15 apple 12 oranges. ஸோ ஒவ்வொன்று வச்சுக்கிறேன். இதுக்கு அவங்களுடைய விலை வந்து 447 ரூபா. சரிங்களா? Which of the statements given below is inconsistent with the information given in the previous statement leading to no possible prices of the two fruits? இந்த மாதிரி ஏதோ கொடுத்த உடனே என்னது இது ஒரு குளத்துல கொக்கு வந்து உட்கார்ற மாதிரி ஒரு விடுகதை. ஓகே, விடுகதை சம்ஸ் புரிஞ்சதுலப்பா, அது வரைக்கும் ஓகே தான். ரைட்டு, இந்த சம்குள்ள போவோம். 15A பிளஸ் 12 ஆரஞ்சஸ் வந்து 447 rupees. இதுக்கப்புறம் ஏதோ சொல்றானுங்க விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்க ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதுபடி ஆப்ஷன்ஸ்ல என்ன வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். சரிங்களா? சப்போஸ் இது வந்து 15ங்கிறது 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர், 12ம் 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர், 447 4 + 4 + 7 15 அதுவும் 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அப்ப எல்லாத்தையுமே 3ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 5A + 4O = 149. ஓகேங்களா? 3ஆல மொத்தமா டிவைட் பண்ணேன் அப்படின்னா 5A + 4O + 149. எஸ், ரேஷியோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எஸ், நான் ஒரு மெத்தட்ல சால்வ் பண்றேன், அதை பாருங்க கொஞ்சம். ரைட், இப்போ 5A + 4 ஆரஞ்சோட விலை வந்து 149 ரூபா. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 ஆப்பிள் 20 ஆரஞ்சு இதோடைய விலை வந்து 745 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா இதை வந்து இங்கேயும் 5ஆலையும் இங்கேயும் 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 25 ஆரஞ்சு 25 ஆப்பிள் 20 ஆரஞ்சு 149 × 5 போட்டிங்கன்னா 745 வருது. ஸோ இது கிளியரா வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் 10 ஆப்பிள்ஸ் 13 ஆரஞ்சஸ். இப்போ 10 ஆப்பிள்ஸ் அப்படிங்கும்போது 5 ஆப்பிள் × 2 பண்ணா 10 ஆப்பிள்ஸ் வரும், எனக்கு ஓகே தெரியுது. ஆனா 13 ஆரஞ்சஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வந்து 4 ஆரஞ்சஸ் தான் இருக்கு, அதை வந்து 13ஆ மாத்துறதுக்கான வே எனக்கு தெரியல. சரிங்களா? அதனால இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி 12 ஆப்பிள்ஸ் 8 ஆரஞ்சஸ். சப்போஸ் இதை வந்து 5ஆல டிவைட் பண்ணாலும் நமக்கு அதுவும் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? 12 ஆரஞ்சஸ் எனக்கு இது வந்து அப்சல்யூட்லி கரெக்டா இருக்குமா? 12 ஆப்பிள்ஸையும் 8 ஆரஞ்சஸையும் ஆட் பண்ணா 340 வருமாங்கிறத என்னால சொல்ல முடியல. ஆனா ஆப்ஷன் டி ஒன்று இருக்கு. ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா 35 ஆப்பிள் + 28 ஆரஞ்சு இதை கூட்டினா 1029 ரூபான்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம வந்து எல்லாமே 7ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா இருக்கு இல்லையா? அதனால இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, 5 ஆப்பிள்ஸ் + 4 ஆரஞ்சஸ் = 149, அதை வந்து நீங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அதை 7ஆல மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 35 ஆப்பிள்ஸ் 28 ஆரஞ்சஸ் = 149 × 7. 149 × 7 பண்ணா என்ன வேல்யூ வரும்? 150 × 7 பண்ணா 1050யா? 1050ல இருந்து ஒரு 7 கழிச்சிடணும். அப்பனா 1043 வருமா? ஸோ கிளியர் கட்டா வந்து இந்த ஆப்ஷன் டிங்கிறது தப்புன்னு தெரிஞ்சு போச்சா? ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் வந்து இருக்கலாம். நம்மளால வந்து 13 ஆரஞ்சையும் 8 ஆரஞ்சையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அது மேபி 353 கரெக்டா கூட வரலாம். அதே மாதிரி ஆப்ஷன் சி 340யும் கரெக்டா வரலாம், நமக்கு தெரியல. பட் ஆப்ஷன் டி கிளியர் கட்டா தப்புன்னு தெரியுதா? ஃபாலோ பண்றீங்களா இனிய? ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் டி தான் வந்து அவங்க கேட்குற மாதிரி விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா? அவ்வளோதான். ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் இருக்கலாம் மேபி. நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பிளோட விலை என்ன, ஒரு ஆரஞ்சோட விலை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம்.
பட் ஆப்ஷன் டி கிளியர் கட்டா எனக்கு தப்புன்னு தெரியும். ஏன்னா 35 ஆப்பிள் 28 ஆரஞ்சு கூட்டினா 1043 வருது. ஆனா இவங்க 1029 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகே சார். ஓகே, இந்த கொஸ்டினும் ஒரு நல்ல கொஸ்டின். இது 2 பிஸ்கட்டு, ஒரு சாக்லேட்டு. சாக்லேட்டை CHன்னு போட்டுக்கிறேன். இது வந்து 69 ரூபான்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2 சாக்லேட்டு, 3 காஃபி CO வச்சுக்கிறேன். இதோட விலை வந்து 127 ரூபா. அதே மாதிரி 3 பிஸ்கட்டு, 4 சாக்லேட்டு, 2 காஃபி கூட்டினா 229 ரூபா. இப்போ அவங்க வந்து 5 பிஸ்கட்ஸ், 5 சாக்லேட்ஸ், 5 காஃபி கப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதோட விலை தான் என்னன்னு கேட்குறாங்க. இதில் நம்ம பார்த்த உடனே ஒரு விஷயத்த பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 5ஓட மல்டிபிள் தான் ஆன்சரில் இருக்க போகுது. பிகாஸ் இதில் நீங்கள் 5 காமனாக எல்லாம் எடுத்தீங்கன்னா பிஸ்கட் ப்ளஸ் சாக்லேட் ப்ளஸ் காஃபி சம்திங் இன்டூ 5 நம்ம பண்ண போகிறோம். 5ல் தான் இருக்கும். 5ஓட மல்டிபிளாக தான் அந்த ஆன்சர் இருக்கும். சரிங்களா? இந்த சம்மை வந்து நான் வந்து பிஸ்கட்டை கேன்சல் பண்ணி, காஃபியை கேன்சல் பண்ணி, அது பேர் வேற எனக்கு சாக்லேட்டை கேன்சல் பண்ணி ஒரு நிறைய ஈக்குவேஷன்ஸை போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக நான் வந்து ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு அதுதான் பெட்டராக படுது. ஸோ ஆப்ஷன்ஸை வச்சு போகிறது இன்னும் கொஞ்சம் ஈஸி. இப்போ அதுக்கு முன்னாடி இது 3த்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. இது 3த்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? இந்த 1 மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 5 பிஸ்கட்ஸு, 5 சாக்லேட்ஸு, சரி 7 சாக்லேட்ஸு, 5 காஃபி. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? ஒரு 18, 25, 2, 10, 12, 1, 425 ரூபா. சரிங்களா? 5 பிஸ்கட்ஸு, 7 சாக்லேட்டு, 5 காஃபி வந்து 425 ரூபா. அதே மாதிரி 5 பிஸ்கட்டு, 5 சாக்லேட்டு, 5 காஃபி தான் கேட்குறாங்களே. ஸோ இதை சப்போஸ் நான் வந்து 375 நான் எடுத்தேன் அப்படின்னா, நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 சாக்லேட்டோடைய விலை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ 425லேருந்து 375 மைனஸ் பண்ண என்ன வரும்? 50 ரூபா வருமா? ஸோ சாக்லேட்டோட விலை வந்து 25 ரூபா. ஓகேங்களா? சாக்லேட்டோட விலை வந்து 25 ரூபா. அதை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கேக்குதுங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, அந்த மாதிரி போட்டு ஒரு பிஸ்கட்டோட விலை என்ன, அதே மாதிரி ஒரு காஃபியோட விலை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ அதுக்குள்ளே நான் அந்த ஒரு சார்ஜ் மட்டும் லைட்டா போட்டுக்கிறேன். ஒரு பிஸ்கட்டோட விலை என்ன, ஒரு இதோட காஃபியோட விலை என்ன? என்னாச்சு? யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா? பிஸ்கட்டோட பிரைஸ் 22. பிஸ்கட்டோட பிரைஸ் என்னது? 22 சார். காஃபியோட பிரைஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. பாயிண்ட்ல வருது. கரெக்ட்டா? காஃபியோட விலை வந்து பாயிண்ட்ல வருது. ஓகே. சோ இது என்னது? சாக்லேட்டோட விலை வந்து 25னா பிஸ்கட் 22, காஃபி வந்து 77/3. இப்போ நான் இதை வந்து எல்லாத்தையுமே 5ஆல மல்டிப்ளை பண்ணினாலும் எனக்கு வந்து ஒரு ஹோல் நம்பர் கிடைக்காது இல்லையா?
இங்க வந்து ஆமா டெசிமல்ல சார். தானே இருக்கும். ஆமா சார். ஆனா நமக்கு வந்து Yes, sir. ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா 375 கிடையாது. இது நான் சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் டிலேவா இருக்கு. பட் இதை அப்ளை பண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அதே இடத்துல 345 போடுங்க. 345 போட்டா 0 12 4 போச்சுன்னா 8 80 ரூபா. அப்போ ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 40 ரூபாயா? ஒரு சாக்லேட்டோட விலை 40 ரூபானா அதை கொண்டு போய் இங்கே போடுங்க. அங்க போடும்போது பிஸ்கட்டோட விலை வந்து 29 ரூபா. 29/2. அகைன் இது வந்து ஒரு பாயிண்ட்ல தான் வருது. Yes, sir. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா 345 வராது. வேணும்னா வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா வந்து நமக்கு இருக்கிறது 355 தான். நம்ம அந்த 3 ஈக்குவேஷனை ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணி பண்றதுக்கு பதிலா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? 70 ரூபா அப்படின்னா காஃபியோடைய ஒரு விலை வந்து 35 ரூபா. சாரி, சிஹெச்னா என்னது? சாக்லேட். சாக்லேட் வந்து 35 ரூபா. அப்போ 2 பிஸ்கட் பிளஸ் 1 சாக்லேட் இது வந்து 69 ரூபானா 2 பிஸ்கட் எவ்வளவு? 15 ஒரு 19 17. 34. பி வந்து 17ஆ? ஓகே. அதுக்கப்புறம் காஃபி எவ்வளவு வரும்? 70 பிளஸ் ஒரு 3 காஃபி இஸ் ஈக்குவல் டு 127. அப்போ 3 காஃபி இஸ் ஈக்குவல் டு 127ல இருந்து 70 போச்சுன்னா 57. ஒரு காஃபியோட விலை வந்து 19 ரூபா. எல்லாமே ஹோல் நம்பர்ல வந்துருச்சா? Sir. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் sir. நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 355 வரும். ஸோ ஆன்சர் வந்து 355 தான். சரிங்களா? இது கொஞ்சம் இப்படி பண்ணுனா எனக்கு என்னமோ கொஞ்சம் சீக்கிரம் போட்டான்னு தோணுது. இல்லைன்னா நம்ம வந்து 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு, கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வரணும். நம்பர்ஸ் வேற கொஞ்சம் 69 127ன்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். பெட்டர் ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறது தான். எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சில இருந்து கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து கால்குலேஷன் பயங்கர கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சரிங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் போகாது. ஏதாவது ரேர் செனரியோல வேணா ஒவ்வொரு கொஸ்டின் வேணா கஷ்டமா இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. இந்த கொஸ்டின் 8 ஆப்பிள்ஸ் 10 ஆரஞ்சு இதோட வெயிட் வந்து 5 கிலோ. 12 ஆப்பிள் 20 ஆரஞ்சு இதோட வெயிட் வந்து 9 கிலோ. இப்போ அவங்க கேட்கறது 15 ஆப்பிள் 24 ஆரஞ்சு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுவும் நியரஸ்ட் இன்டிஜர்னு கேட்குறாங்க. இதை நம்ம இந்த போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அதிலலாம் சால்வ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தட் இதில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக இது முடிஞ்சிடும். 2 ஈக்குவேஷன் இருக்கு. நீங்கள் ஒரு இதை வந்து இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஏவை கேன்சல் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். பட் அதை விட இன்னொன்று பண்ணலாம். என்னன்னா மியூட்ல போட்டுருங்க. டவுட் கேட்கும்போது மட்டும் மியூட்டை ஆன் பண்ணிக்கோங்க. கிளாஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே. கிளாஸ் டவுட் கேட்கும்போது மட்டும் மியூட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மியூட்ல போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இங்க 8ல இருந்து 12 ஆயிருக்கு, இங்க 10ல இருந்து 20 ஆயிருக்கு, 5ல இருந்து 9 ஆயிருக்கு. சரிங்களா? இதை நான் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போக போறேன். 8ல இருந்து 12 வந்து 4 ஆட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க 4 சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்போ 4 ஆப்பிள் பிளஸ் 20ல இருந்து 10 ஆரஞ்சு ரிவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ 10ல இருந்து 0 ஆரஞ்சு, 9ல இருந்து 5 ஆயிருக்குன்னா 4 கம்மியா இருக்கு. அப்போ 5ல இருந்து 4 கம்மியாச்சுன்னா 1. சரிங்களா? அப்போ எனக்கு இதுல இருந்து 0 ஆரஞ்சு, அப்போ இதுல இருந்து நான் ஆப்பிளோட விலையை நான் கண்டுபிடிச்சிருவேன். அதாவது வெயிட்டை 4 ஆப்பிள் தான் 1 அப்படின்னா ஒரு ஆப்பிளோட வெயிட் வந்து 1/4. ஸோ இந்த 1/4 தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆரஞ்சோட வெயிட் தெரிஞ்சிடும். சரிங்களா? 8 × 1/4 பிளஸ் 10 × ஆரஞ்சு ஈக்குவல் டு 5. ஸோ இது ஒரு 2. 10 ஆரஞ்சு இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஆரஞ்சோட விலை வந்து 3/10. ஆரஞ்சோட விலை தெரிஞ்சிருச்சு, அதாவது வெயிட் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 15 × 1/4 பிளஸ் 24 × 3/10.
என்ன வரும்னு பாருங்க. ஏன்னா பாயிண்ட்ல தான் வரும். ஸோ 10 அப்படியே வச்சுக்கலாம். கீழே வந்து 10 வச்சுக்கலாம். அப்போனா இங்கே 4 இன்ட்டு என்ன பண்ணால் 10 வரும்? 2.5. 4 இன்ட்டு 2.5 பண்ணால் 10 வருமா? அப்போ 15 இன்ட்டு 2.5 பண்ணால் 15 இன்ட்டு 2.5 என்னது? 75/2 15 இன்ட்டு 2.5 37.5 ஆக்சுவலி. ப்ளஸ் இங்கே வந்து 24 இன்ட்டு 3 ஒரு 72. அப்போ ஒரு 37.5ஐயும் 72ஐயும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 70 30 ஆட் பண்ணால் 100. 109.5 divided by 10 which is equal to 10.95 வரும். ஸோ நியரஸ்ட் இன்டிஜர் தான் கேட்குறாங்க. அப்போ 11 தான் ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுதா? சார் அந்த Okay. 4 apples plus 0 orange Starting எடுத்தீங்களா? அத பண்ணு. மட்டும் ஆமா. ஒரு வாட்டி சொல்லுங்க. அது என்ன கணக்குனா ஒரு 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 பேட்டர்ன்லயே அது போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 8Aல இருந்து 12A ஆயிருக்கு. அதே மாதிரி 10 ஆரஞ்சுல இருந்து 20 ஆரஞ்சா மாறி இருக்கு. 5ல இருந்து 9ஆ மாறி இருக்கு. சரிங்களா? இதை நம்ம இப்படியும் கொண்டு போகலாம். அதாவது இன்க்ரீசிங் பேட்டர்ன்லயும் கொண்டு போகலாம். சப்போஸ் இதுல இருந்து இன்னொரு 4 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 16 ஆப்பிள். பிளஸ் இதுல இருந்து ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 30 ஆரஞ்சு. இதுல இருந்து 5 + 4 9, 9 + 4 13. இந்த ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ஒரு பேட்டர்ன்ல போகுதுல்ல 4 8 12 16 0 10 20 30 1 5 9 13. ஸோ இந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான சம்டைம்ஸ் யோசிக்கலாம், ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸ்ல மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து தப்பாலாம் ஆகாது. நீங்க ரிவர்ஸ்ல போகும்போது இப்போ ஆரஞ்சு வந்து 0 ஆயிடுச்சு, எனக்கு ஆப்பிள் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ ஆப்பிளோட வேல்யூவை டைரக்டா என்னால் கண்டுபிடிக்க முடியும். 0 இன்ட்டு ஆரஞ்சு 0 தானே. ஸோ 4A = 1ன்னு வந்துடும். ஏல இருந்து 1/4, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார், புரிஞ்சுது. அது நம்ம வந்து ஃபார்வர்டா எடுத்துட்டு போறோமா இல்ல ரிவர்ஸ்ல போறோமான்னு சம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபார்வர்டா போகும்போது கூடிக்கிட்டே தான் போகுது. சில சமயம் என்ன ஆகும்னா ஃபார்வர்டா, சரிங்களா, அதாவது 2x + 3y = ஏதோ ஒரு 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3x + 2y = 10ன்னு இருக்கு. அப்பனா 4x + y = 15. 5x + 0 = 20. அப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி கூட வரும். ஃபார்வர்ட்ல போனாலும் 0 கொண்டு வரலாம், ரிவர்ஸ்ல போனாலும் 0 கொண்டு வரலாம். சம்ம பொறுத்தது. இது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ரைட். அடுத்த क्वेश्चन போலாமா? How many factors of 1440 are divisible by 18 but not by 36? இது ஒரு கொஞ்சம் நல்ல क्वेश्चन. இந்த क्वेश्चனை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து 72 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இதோடைய ஃபேக்டர்ஸ் வேணும். சரிங்களா? ஃபேக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா 72ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ்லாம் தான் ஃபேக்டர்ஸ். அதாவது என்ன சொல்றது, இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 72வை 2ஆல டிவைட் பண்ணிடலாம், 1ஆலையும் டிவைட் பண்ணிடலாம், 3ஆல டிவைட் பண்ணிடலாம், 4ஆல டிவைட் பண்ணிடலாம், 6ஆல டிவைட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் 8ஆல, 9ஆல, 12, 24, அதுக்கு முன்னாடி 18. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா எழுதிட்டு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? பெரிய பெரிய நம்பர் போக போக கஷ்டமா இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 72வை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 8 × 9 எழுதலாம். ஓகேங்களா? 8 எப்படி எழுதிக்கலாம்? 2³ 9 எப்படி எழுதிக்கலாம்னா 3². இதுக்கு மேல இதை குறைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ 2³ × 3². இதுதான் வந்து 72வை முடிஞ்ச அளவு பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ மொத்தம் 72க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த 3 கூட 1 ஆட் பண்ணுவோம் 4 இன்டூ இந்த 2 கூட 1 ஆட் பண்ணுவோம் 3. ஸோ 4 3s are 12.
ஸோ மொத்தம் 12 நம்பர் இருக்கு, 12 ஃபேக்டர்ஸ் இருக்கு 72க்கு. சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6, 8, 9, 12, 18, 24, 36, 72. ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஃபேக்டர்ஸ். இதுதான் அந்த 12 ஃபேக்டர்ஸ். இந்த நம்பர் எல்லாமே வந்து 72 டிவைட் பண்ணிரும். 72 by 72 1, 72 by 36 2, 72 by 24 3, அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல நான் how many factors of 14,400 divisible by 18 but not by 36 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா? divisible by 18 but not by 36. ஸோ அதே மாதிரி நான் இங்க என்ன சொல்ல போனேன் அப்படின்னா how many factors of 72 are divisible by 6 but not by 12. சரிங்களா? அதே சம்ம அதே டெய்லர் அதே கோட்டு. சரிங்களா? by 6 but not by 12 அப்படின்னு நான் எடுக்கிறேன். அப்போ நான் எப்படி இதை கண்டுபிடிப்பேன்? இதுல வந்து எத்தனை நம்பர் வந்து 6ஆல டிவைட் ஆகணும், ஆனா 12ஆல டிவைட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்கு இதுல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? எதெல்லாம் இருக்குது? 6 இருக்கு, 18 இருக்கு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு நம்பர் 6ஆல டிவைட் ஆகும், ஆனா 12ஆல டிவைட் ஆகாது. கரெக்டா? மத்த இதுல இருந்து இங்க இருக்கிற எல்லா நம்பரு 12ஆலையும் டிவைட் ஆகும், 6ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா? இப்போ இதை நம்ம அப்படி வந்து ஒரு நம்பரை போட்டு கண்டுபிடிக்கிறோம், விசிபிளா நம்ம பாக்குறோம். ஆனா இந்த 14,400க்குலாம் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ அப்போ ஒரு டெக்னிக்கை கண்டிப்பா இதுல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ இந்த ஃபேக்டர்ஸை எடுத்துக்கோங்க. 72 தான் வந்து 2 cube into 3 square. ஸோ இதுல 6 எப்படி 2 into 3. ஸோ அதை தவிர மிச்சம் இருக்கிறத எழுதிக்கோங்க. 2 square into 3. அதாவது இதுல இருந்து 2 into 3 மட்டும் நான் வெளியில எடுத்துட்டேன். சரிங்களா? ஏன்னா 6ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 + 1 3, இங்க ஒரு 1 இருக்கு, 1 + 1 2. ஸோ இது வந்து ஒரு 6 நம்பர் இருக்கு. சரிங்களா? 6ஆல டிவைட் ஆகாத அந்த 6 நம்பரு. இப்போ இதே மாதிரி 12க்கும் நான் கண்டுபிடிக்கணும். 12க்கு நான் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவேன்? 2 into 2 into 3 இதை நான் வெளியில எடுக்கிறேன். அப்போ வந்து இங்க வந்து 2 into 3 மட்டும் இருக்கும். சரிங்களா? அதாவது அந்த ஃபேக்டருக்குள்ளேயே. அப்ப இங்க பவர் 1 இருக்கு, இங்க பவர் 1 இருக்கு. அதை 1 1 நம்ம ஆட் பண்ணோம்னா 2 into 2 = 4. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 12ஆல டிவைட் ஆகாத நம்பர் 4 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோடைய டிஃபரன்ஸ் தான் வந்து 6ஆல டிவைட் ஆகும், ஆனா 12ஆல டிவைட் ஆகாத நம்பர். அப்ப எத்தனை? 6ல இருந்து 4 போச்சுன்னா 2. ஸோ அந்த 2 தான் அந்த 6ம் 18ம். சரிங்களா? என்ன ஃபாலோ பண்றீங்களா? புரியுதா? டவுட்னா என்னை நிப்பாட்டி கேளுங்க. ஓகே சார். இப்போ இதே கான்செப்ட் அப்படியே வந்து இந்த நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் 14,400க்கு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும்? 1 டைம் ரிப்பீட் பண்ணணும். எஸ் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 72 உடைய ஃபேக்டரைசேஷன் வந்து என்னன்னா 2 cube into 3 square. சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த 3 + 1 4, 2 + 1 3, 4 into 3 இந்த 12 இங்க வந்துருது. சரிங்களா? மொத்தம் 12 ஃபேக்டர் இருக்கு 72க்கு. அதை தான் சும்மா நான் எழுதியிருக்கேன். இந்த எழுதினது எல்லாமே சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதினதுதான். இப்போ இந்த 8th கொஸ்டின் மாதிரியே டிட்டோவா நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். கொஸ்டின் எழுதும் போது அங்க வந்து 14,400 இருக்கு. இங்க நான் 72ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டேன். டிவிசிபிள் பை 18 இருக்கிறது. டிவிசிபிள் பை 18 பதிலா இங்க நான் டிவிசிபிள் பை 6 போட்டுக்கிட்டேன். டவுட் கேக்குறதா இருந்தால் மியூட் விட மாட்டீங்கல்ல. ரைட்.
how many factors of 72 and are divisible by 6 but not by 12 னு சொல்லியிருக்கேன். அப்போ 6ஆல டிவைட் ஆகணும், 12ஆல டிவைட் ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்றேன், 72ல இருந்து 6ஆல டிவைட் ஆகாத நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 into 3 வெளியில எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு நான் பார்க்கும்போது 2 ஸ்கொயர் இன்டூ 3 பவர் 1 வரும். ஸோ மொத்தம் அது 6 நம்பர் இருக்கு. 6ஆல டிவைட் ஆகாத நம்பர் வந்து 6. அதே மாதிரி 12க்கு கூட எக்ஸ்ட்ராவா ஒரு 2 மட்டும் போட்டுக்கணும். 4 3s are 12. ஸோ அதை நான் செக் பண்ணும்போது 2 into 2 மொத்தம் 4 நம்பர் இருக்கும். 12ஆல டிவைட் ஆகாத நம்பர். சரிங்களா? இந்த 6க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. அந்த 2 தான் வந்து 6ஆல டிவைட் ஆகும், ஆனா வந்து 12ஆல டிவைட் ஆகாத நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நான் அந்த ரியல் சம்ம நான் சால்வ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபேக்டர் எழுதணும் இல்லைங்களா? 14400 இது ஆக்சுவலி என்னது, 12 ஸ்கொயர் இன்டூ 10 ஸ்கொயர். ஓகேங்களா? 12 ஸ்கொயர்னா எப்படி எழுதிக்கிடலாம், 12 ஸ்கொயர் வந்து 3 into 4 இப்படி எழுதிக்கிடலாம். இது வந்து 2 into 5. ஸோ இங்கே வந்து ஒரு 2 ஸ்கொயர் இருக்கு. 2 ஸ்கொயர்னா இங்கே ஒரு 2 to the power 4, இங்கே ஒரு 2 ஸ்கொயர் இருக்கு. ஆக்சுவலி 2 to the power 6 into 3 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதுகிற மெத்தடு. சரிங்களா? 2 power 6 into 3 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 14,400 வரும். இப்போ இதில் 18க்கானதை வெளியில் எடுங்க. இப்போ இதில் 18 வரணும்னா என்ன வரணும், 2 into 9. 2 into 9னா 2 into 3 ஸ்கொயரை நீங்கள் வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தால் 2 to the power 5 into 3 into 5 ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 5 plus 1 வந்து 6, 6 into 3 power 1 இருக்கு, 1 plus 1 வந்து 2, 5 ஸ்கொயர், 2 plus 1 வந்து 3. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 6 2s are 12, 12 3s are 36 வரும். அதே மாதிரி இப்போ 36 வேணும், 36 ஃபேக்டர்ஸ் வேணும் அப்படின்னா என்ன வரும், இப்போ இது வந்து 2 into 9 8, அப்போ 4 into 9 போட்டால் 36 வரும். அப்போ இன்னொரு 2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ இங்கே வந்து 2 to the power 4 இருக்கும், 3 into 5 ஸ்கொயர். ஓகே, இங்க வந்து 3 ஸ்கொயரை வெளியில் எடுத்திருக்கேன்ல, அப்போ இங்க 3 வராது. யாராச்சும் சொன்னீங்களா? இது பிரைம் ஃபேக்டர். இதுல நான் வந்து 2 into 3 ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறேன். அப்ப இங்க 2 to the power 5 into 5 ஸ்கொயர் தான் இருக்கும். சரிங்களா? புரியுதா? புரியுது சார். ஓகே ஓகே ரைட். இப்போ இதுல வந்து இன்னொரு 2 நான் ஆட் பண்ணி, இப்போ இது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, மியூட் பண்ணிருங்க தயவு செஞ்சு. டவுட் கேட்கலன்னா மியூட் பண்ணிருங்க. 6 into 3 மொத்தம் 18 நம்பர் இருக்கும். சரிங்களா? 18ஆல டிவைட் ஆகாத நம்பரை நான் தூர எடுத்துட்டேன், மொத்தம் 18 இருக்கும். இப்போ இதுலயே இன்னொரு 2 நான் ஆட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் 36 ஆனதை கண்டுபிடிக்கணும். 2 to the power 4 into 5 ஸ்கொயர். இது என்ன வரும், 5 into 3 15. சரிங்களா? அப்போ இங்க ஒரு 18 இருக்கும், இங்க ஒரு 15 இருக்கு. ஸோ இதுல மைனஸ் பண்ணீங்க, 18ல இருந்து 15 மைனஸ் பண்ணீங்கன்னா மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது வந்து 18ஆல டிவைட் ஆகும், ஆனா 36ஆல டிவைட் ஆகாது. சரிங்களா? இப்படிதான் அதை கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். ஸோ யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? சார் சொல்லுங்க. சார் 2 power 6ன்றது எப்படி சார் வந்துச்சு? அது 4 ஸ்கொயர் தானே சார்? 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயரை வந்து 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர் into 2 எழுதிக்கலாமா, 2 to the power 4 எழுதிக்கலாம். ஆனா இங்க ஒரு 2 ஸ்கொயர் இருக்குல்ல, இங்க பாத்தீங்களா, எஸ் சார். அதையும் சேர்க்கும்போது 2 to the power 6 ஆயிரும். ஓகே கிளியரா? ஓகே சார். அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி
எதுங்க 18 அந்த 15 அது இன்னொரு டைம் சொல்றீங்களா சார்? 18 இது. ஆ. ஓகே. சோ இதுதான் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். இதுல 18னா 2 into 9 தான் 18. சோ அதை மட்டும் வெளியில எடுக்கிறதுக்காக 2 into 3 ஸ்கொயரை வெளியில எடுக்கிறேன். அப்ப அந்த 2 to the power 6ல இருந்து ஏற்கனவே ஒரு 2 வெளியில போயிருக்கும் போது ரிமைனிங் 2 to the power 5 இருக்கும். 3 ஸ்கொயர் அப்படியே ஃபுல்லா போயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 5 ஸ்கொயர் அப்படியே இருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்து 18 உடைய மல்டிபிள் இல்லாத ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 to the power 5 இருக்கு. அது கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது 6 into இந்த 2 கூட ஒரு 1 ஆட் பண்ணுவோம் 3 6 3s are 18. மொத்தம் 18 நம்பர் இருக்கு. 18 ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? 18ஆல டிவைட் ஆகாதது. அதே மாதிரி 36ஆல டிவைட் ஆகாததை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு 2 வெளியில எடுக்கிறேன் நான். அப்போ இங்க 2 to the power 4 ஆயிரும். இங்க அதே 5 ஸ்கொயர் அப்படியே இருக்கும். 5 நம்ம வெளியில எடுக்காததுனால 5 ஸ்கொயர் அப்படியே மெயின்டைன் ஆகுது. சரிங்களா? சோ இதோடைய ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 + 1 5 2 + 1 3 5 3s are 15. மொத்தம் 15 நம்பர் வந்து 36ஆல டிவைட் ஆகாத நம்பர் இருக்கும். சோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பர் வந்து 18ஆல டிவைட் ஆகும். ஆனா 36ஆல டிவைட் ஆகாது. சரிங்களா? அந்த 72க்கு செக் பண்ணோம்ல அதே மாதிரி. என்கிட்ட ஒருத்தங்க டவுட் கேட்டீங்க. அவங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்ப்ளிட் பண்ணி அந்த 5 3s are 15 எப்படி போடணும்னு கேட்டீங்களா? இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே கிளியரா? எஸ் சார். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து in an election voters have the option to vote for one of the 3 candidates. They also have the option to select none of the above nota to reject all the candidates. All 3 candidates get 6 times the nota votes. இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஓட்டு வந்து நோட்டாவை விட 6 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் தனித்தனியா நோட்டாவை விட 6 மடங்கு எடுத்திருக்காங்கன்னு மீன் பண்ணக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஆனா தப்பு தான். அப்படி நான் புரிஞ்சுக்க கூடாது. எல்லாரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஓட்டு வந்து நோட்டாவை விட 6 மடங்கு இருக்கு. சரிங்களா? ரைட். The winner gets twice the votes of the second runner-up. The first runner-up gets 900 more votes than nota and defeats the second runner-up by 150 votes. Find the total number of votes cast. இப்போ இதுல 4 பேர் இருக்காங்க. ஒரு வின்னரு, ஒரு ஃபர்ஸ்ட் ரன்னர்-அப், செகண்ட் ரன்னர்-அப், அப்புறம் நோட்டா. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். வின்னரு, ஃபர்ஸ்ட் ரன்னரு, செகண்ட் ரன்னரு, நோட்டா. சரிங்களா? சப்போஸ் இப்போ நோட்டாவோட ஓட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நோட்டாவோட ஓட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா the winner gets twice the votes of the second runner-up. அப்போ நமக்கு செகண்ட் ரன்னர்-அப் எவ்வளோ எடுத்தாருன்னு தெரியல, அதனால அதை வெயிட் பண்ணுவோம். The first runner-up gets 900 more votes than nota. ஓகே, ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து நோட்டாவை விட 900 votes அதிகமாக எடுத்திருக்காரு. அப்போ 900 + எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அண்ட் டிஃபீட்ஸ் த செகண்ட் ரன்னர்-அப் பை 150 votes. அப்போ ஃபர்ஸ்ட் ரன்னருக்கும் செகண்ட் ரன்னருக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தா 150 ஓட்டு. அப்போ செகண்ட் ரன்னர்-அப் வந்து 750 + எக்ஸ் ஓட்ஸ் எடுத்திருப்பாரு. கரெக்டுங்களா? இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 150 வரணும். இப்போ வின்னரை கனெக்ட் பண்ணிடலாம். வின்னர் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க the winner gets twice the votes of the second runner-up. இதுல இருந்து 2 மடங்கு எடுத்திருக்கிறாரு அவரு. அப்படின்னா வின்னர் எவ்வளவு எடுத்திருக்காரு? 1500 பிளஸ் ஒரு 2x. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன், அதாவது all 3 candidates get 6 times the nota votes. அதை யூஸ் பண்ணிட வேண்டியதான். 1500 பிளஸ் ஒரு 2x, 900 plus x plus 750 plus x. இது வந்து 6 times of x க்கு ஈக்குவல். ஸோ இதை சால்வ் பண்ணி x என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்குள்ளே நான் அந்த ஒரு சார்ஜ் போடுறேன். x என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 2 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து எதுவும் எழுத முடியாது. அதனால x என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க. Plan the live session after 7 PM if possible. Working aspirants-க்கு லைவ் செஷன்ல டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்க முடியல. ஓகே பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. அடுத்த லைவ்லாம் 7 மணிக்கு மேல தான் இருக்கும் கண்டிப்பா. வாட் இஸ் எக்ஸ்? இது வரைக்கும்
சார் 1575 எக்ஸ் வந்து 1575 ஓகே. இப்போ அவங்க கேட்கறது ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் காஸ்ட். அப்பனா நீங்க என்ன பண்ணணும், 6 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணிட்டு பிளஸ் ஒரு எக்ஸ் பண்ணணும். 7x பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஏன் நோட்டாவையும் சேர்க்கணும் சார். நோட்டாவையும் சேர்க்கணும். சரிங்களா? 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஓட்டு வந்து 6x, நோட்டாவோட ஓட்டு வந்து எக்ஸ். அப்போ மொத்த டோட்டல் ஓட்ஸ் வந்து 7x. அப்போ நீங்க எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க 1575. அதை 7ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் சி சார். சி சார் 1025. 11025. 1102. ஓகே, நைஸ். அதே நான் எழுதுற பென்சில சார்ஜ் போடாம விட்டேன். சோ இந்த சம்ல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? சார் இந்த சம் ஒரு வாட்டி திருப்பி ரிப்பீட் பண்றீங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ரிப்பீட் பண்றதுக்கு. क्वेश्चन ரீட் பண்ணுங்க எனக்காக. In an election, voters have the option to vote for one of 3 candidates. They also have the option to select none of the above nota to reject all the candidates. Okay. All 3 candidates get 6 times the nota votes. அப்படியே நிப்பாட்டுங்க. அப்படியே நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 கேண்டிடேட்ஸ் தான் இங்க நிக்கிறாங்க. 3 பேருக்கு ஓட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா நோட்டா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எல்லா 3 கேண்டிடேட்டும் வாங்கின ஓட்டு எத்தனைன்னு பார்த்தா நோட்டாவை விட 6 மடங்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் த வின்னர் கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வின்னருக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரன்னர் அப்புக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ அதனால தான் டபிள்யூ 1R அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பு, 2R அப்படின்னா செகண்ட் ரன்னர் அப்பு, என்னன்னா நோட்டா. சரிங்களா? இப்போ நான் நோட்டாவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நோட்டாவுக்கும் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கெட்ஸ் 900 மோர் ஓட்ஸ் தேன் நோட்டா. நோட்டாவை விட 900 ஓட்ஸ் அதிகமாக வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் 900 பிளஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி அதே சமயம் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்து செகண்ட் ரன்னர் அப்ப 150 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரோ அதுல இருந்து 150 ஓட்டை கழிச்சிங்க அப்படின்னா செகண்ட் ரன்னர் அப் உடைய ஓட்டு. அப்போ 900ல 150% 750 பிளஸ் எக்ஸ். அப்புறம் செகண்ட் ரன்னர் அப்புக்கும் வின்னருக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்வைஸ் த ஓட்ஸ் ஆஃப் தி செகண்ட் ரன்னர் அப். அப்ப வின்னர் வந்து செகண்ட் ரன்னர் அப்பை விட 2 மடங்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அது எவ்வளவுன்னு பார்த்தா 1500 பிளஸ் 2x. இப்போ லைன் ஆல் 3 கேண்டிடேட்ஸ் கெட் 6 டைம்ஸ் த நோட்டா ஓட்ஸ் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 6x பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஓகே. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து டவுட் வந்துச்சு இல்ல சொல்லுங்க சார். இது இல்ல நான் இது கவனிக்கல இந்த சம்ம, அதான் திருப்பி கேட்டேன். ஓகே, சரிங்க, தேங்க்யூ. சார் இதுல அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ சொன்னீங்களா சார், அது மல்டிபிள் பண்ணனும்ட்டு, அது எதுக்காக சார் பண்றோம்? சரி, எக்ஸ் எவ்வளவு? 1575. ஆமாங்க சார். क्वेश्चन வந்து என்னது? ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் votes காஸ்டா? ஆமாங்க சார். டோட்டல் நம்பர் ஆஃப் votes காஸ்ட்னா இப்போ இந்த 6x வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியா ஒரு டேட்டாவை கொடுக்குது. என்ன சொல்றாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு வந்து 6x அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டோட்டல் ஓட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா 3 பேர் வாங்கின ஓட்டு 6x, நோட்டா வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ மொத்தம் 7x. சரிங்களா? ஓகே சார். 7 into 1575. Okay, right. Okay, Okay, sir. Next question. இது கொஞ்சம் மிரட்டலா தான் இருந்துச்சு இந்த சம்மு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும். சரிங்களா? இப்போ என்னன்னா successive division of a number by 2, 3, 5 and 7 gives reminders 1, 4, 0 and 5 respectively அப்படின்னு சொல்றாங்க.
தம்பி, வாட் வில் பி தி சம் ஆஃப் த ரிமைண்டர்ஸ் இஃப் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 753? ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். இது என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? இந்த நம்பரை நான் 2ஆல டிவைட் பண்றேன். அப்படிதானே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2ஆல தானே டிவைட் பண்ணியிருக்காங்க. 2ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு கோஷன்ட் வந்திருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியாது அந்த கோஷன்ட். ஸோ அதனால அதை நான் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு ரிமைண்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, சரிங்களா? ஸோ 1 முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து எனக்கு ஏ வேணும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ பி பிளஸ் 1. அதான் டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டூ கோஷன் பிளஸ் ரிமைண்டர். இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ முதல் ஸ்டெப்பு இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்து இந்த கோஷன்ட்டையே நான் வந்து அகைன் டிவைட் பண்றேன். என்ன நம்பரால? 3ஆல டிவைட் பண்றேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு கோஷன்ட் வரும். ரிமைண்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா 4ன்னு சொல்றாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பி 5ஆல டிவைட் பண்றேன், டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரிமைண்டர் வந்து 0. திருப்பி இதுதான் லாஸ்ட். இதை 7ஆல டிவைட் பண்றேன். இப்போ இதுக்கு அடுத்து அவங்க எந்த நம்பருமே சொல்லலை இல்லைங்களா? இதுக்கு அடுத்து அவங்க எந்த நம்பருமே சொல்லாதனால கோஷன் நான் இந்த இடத்துல 1ன்னு எடுக்கிறேன். அதை நம்ம எங்க நிப்பாட்டணும் அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாத மாதிரி எங்க இருக்குதோ அந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கிறணும், சரிங்களா? நான் சம்மம் முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். இதுக்கு ரிமைண்டர் வந்து 5 சொல்லிட்டாங்க. ஸோ சக்சஸிவ் டிவிஷன் 2, 3, 5, 7ஆல டிவைட் ஆயிருக்கு. ரிமைண்டர் 1405 வந்திருக்கு, சரிங்களா? கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு டி வேணும். டி வந்து என்னது? 7 into 1 plus ஒரு 5, 12, சரிங்களா? டி வந்து 12ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ டி வந்து 12ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதுல இருந்து சி கண்டுபிடிக்கலாமா? சியோட வேல்யூ என்ன? 5 into d plus 0. ஸோ டி வந்து 12ன்னு எனக்கு தெரியும். 5 12s are 60. இப்போ சி எனக்கு தெரிஞ்சிருச்சு. பி வேணும் அப்படின்னா 3 into c plus 4. இது என்ன வரும்? 180, 184. அடுத்து ஏ வேணும் அப்படின்னா 2 into b plus 1. 184 into 2 போட்டா 368 plus ஒரு 1 369. இப்போ ஏவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 369ன்னு, சரிங்களா? இதுக்கு அடுத்து இதே வாட் வில் பி தி சம் ஆஃப் த ரிமைண்டர்ஸ் இஃப் த சேம் நம்பர். அப்ப சேம் நம்பர்னா அதே ஏவை தான் அவங்க கேட்கறாங்க, சரிங்களா? ஏ தான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சது, அது நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏவையும் கண்டுபிடிச்சிட்டோம் 369. இப்போ இதை வச்சு அடுத்தடுத்து கொண்டு போறோம். இப்போ 369 எதால டிவைட் பண்றோம்? வாட் வில் பி தி சம் ஆஃப் த ரிமைண்டர்ஸ் இஃப் தி சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 7. இப்போ இதை 7ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண என்ன வரும்? 15, ஒரு 19, 2 டைம்ஸ் வருமா? 19னா 5 வருமா? 5. அடுத்து இந்த 52 வந்து 5ஆல டிவைட் பண்றோம், 10 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 2. அடுத்து 3ஆல டிவைட் பண்றோம், 3 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 1. அடுத்து 2ஆல டிவைட் பண்றோம், ஒரு 1 2 is 2, பேலன்ஸ் 1, சரிங்களா? இது எல்லாம் தான் ரிமைண்டர். இது எல்லாத்தையும் தான் அவங்க கேக்குறாங்க. வாட் வில் பி தி சம் ஆஃப் த ரிமைண்டர்ஸ். சம் ஆஃப் த ரிமைண்டர்ஸ்னா 5 plus 2 plus 1 plus 1, 9. ஸோ 9. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 9, சரிங்களா? இதுதான் மேட்ரு. இதை கரெக்டா எடுத்துட்டு போனோம், ஓகேங்களா? ரைட். யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே, கிளியரா? அடுத்த சம் போலாமா? போலாம். ரைட். The 4-digit number divisible by 3, 5 and 7. Find the value of p plus q. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்கு? 3, 4, p, q. ஓகே, 3ஆல டிவைட் ஆகணும், 5ஆல டிவைட் ஆகணும், 7ஆல டிவைட் ஆகணும். 3ஆல டிவைட் ஆகுறது நமக்கு என்னது? எல்லா டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணா 3ஆல டிவைட் ஆகும். அதாவது 3ஆல டிவைட் ஆகணும், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா அது 3ஆல டிவைட் ஆகணும். 5க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து எய்தர் 0வா இருக்கணும் அல்லது 5வா இருக்கணும். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் படி போனோம் அப்படின்னா கியூக்கு பதிலாக நம்ம 0 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கியூக்கு பதிலாக 0 போடுறோம். அப்போ 3, 4 என்ன வந்திருக்கும்? 3 plus 4 plus
இங்க வந்து ஒரு 0. 3 + 4 வந்து 7. அப்ப 7 கூட இமிடியேட்டா என்ன நம்பரை ஆட் பண்ணுனா அது ஒரு 3 மல்டிபிளா மாறும்? 2. சரிங்களா? அப்ப p யோட வேல்யூ வந்து 2 இருக்கலாம். 3 + 4 + 2 கூட அகைன் ஒரு 3 ஆட் பண்ணுங்க 5. 5 + 0. சரிங்களா? அடுத்து 3 + 4 + 5 கூட ஒரு 3 ஆட் பண்ணீங்கன்னா 8. 0. இந்த மூணு நம்பர் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இதுக்கு மேல நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? 2, 5, 8 தான் ஆட் பண்ண முடியும். அப்பதான் இது எல்லாத்தையும் கூட்டினா வந்து 342 வந்து என்ன வரும்? 9 வரும். 3, 4, 5 வந்து 12 வரும். 3, 4, 8 வந்து 15 வரும். எல்லாமே 3யோட மல்டிபிளா இருக்கும். ஸோ இந்த நம்பர் இருக்க பாசிபிள் இருக்கு. அப்படி இல்ல லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருந்துச்சுன்னா என்னென்ன பாசிபிள் இருக்கும்? 3, 4, PQ 5 இருக்கு. சரிங்களா? 3 + 4 + இப்போ 3 + 4 வந்து 7, 12. 7 + 5 வந்து 12. 0வா இருக்கலாம் சார். 0வா இருக்கலாம். கரெக்ட். 0வா இருக்கலாம். 0வா இருக்கலாம். இல்லனா வந்து 3 இருக்கலாம். இல்லனா வந்து 6 இருக்கலாம். இல்லனா 9 இருக்கலாம். சோ இத்தனை நம்பர் பாசிபிள் இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்மளால வந்து 7ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ண முடியும். சோ இந்த 7 நம்பர்ல 7ஓட டிவிசிபிலிட்டி என்னன்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ 7ஓட டிவிசிபிலிட்டி நம்ம என்ன பண்ணுவோம் யூசுவலா? அந்த லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துட்டு 2 மல்டிபிள் 3, 4, 2, 0 பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 420 எடுத்துட்டு -3 பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 3 பண்ணீங்கன்னா 417 வரும். சோ இந்த 417 வந்து 7ஆல டிவைட் ஆச்சுன்னா 3420ங்கிறது 7ஆல டிவைட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்படி தானே பண்ணுவோம் 7ஓட டிவிசிபிலிட்டி. கரெக்ட் தானே? கரெக்ட் சார். சொல்லுங்க, யாரும் ஏதோ சொல்ல வந்தீங்களா? சார் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் 342 அப்புறம் -0 × 2 அப்படி போட மாட்டோமா சார்? 7ஓட மல்டிபிள். லாஸ்ட் 3 டிஜிட்டும் போடுவாங்க. ஓகே சார். கரெக்ட் தானே? எனக்கே கொஞ்சம் டவுட் கிளப்பி விட்டீங்க. ஆனா லாஸ்ட் 3 டிஜிட்டும் போடுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிறேன். சோ இதுல வந்து இந்த இப்ப இதுல எது 7ஓட டிவிசிபிலிட்டி நம்ம அவ்வளவுதான். ரைட். 420 - 3. சோ இந்த 3420 பார்த்தாலே நமக்கு தெரியுதுல இப்ப 7ஆல டிவைட் ஆகாது. 3420 இதை 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 62 வரும். 63 இருந்ததுனால தான் இது டிவைட் ஆயிருக்கும். சோ இது 7ஓட மல்டிபிள் கிடையாது. அடுத்து 345 இப்ப 0 விட்டுறலாம். 345 7ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தா இதுவும் ஆகாது. 348 ஆகாது. 28 வரும். பேலன்ஸ் 68 இதுவும் வராது. சோ இதுல 3405ல 7ஆல ஆகுமா? 4 7s are 28, 60 இதுவும் ஆகாது. 3435 பேலன்ஸ் 63 இதுவும் ஆகல. 3465 7ஆல டிவைட் பண்ணோம்னா 4 7s are 28, 66, 9, 35. ஓகேங்களா? சோ இதுதான் 7ஆல டிவைட் ஆகுது. ஓகே. 465 - 3 போடுங்க. 462 வந்து 7ஆல இல்லையா? அது கரெக்ட் தான். லாஸ்ட் டிஜிட்டையும் நம்ம மைனஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து நமக்கு வந்து 7ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். 3ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ P + Q தான் கேட்குறாங்க. P + Q வந்து 6 + 5 11. ஓகேங்களா? ரைட்டு. கொஸ்டின் போலாம். 2 numbers when divided by a certain divisor leave the remainder 57. When sum of the two numbers is divided by the same divisor, the remainder is 49. The divisor is. So எப்போதுமே இந்த மாதிரி sum of the two numbers இல்ல மல்டிப்ளேயோ இல்ல டிவிஷனோ அந்த மாதிரி கண்டினியூஸா அந்த ரிமைண்டரையே வந்து நம்ம பண்ணலாம் இல்லைங்களா? ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. 2 numbers when divided by a certain divisor leave the remainder 57. ஒரு ரிமைண்டர் வந்து 57 இருக்கு. இதுக்கு அடுத்து
when sum of the two numbers is divided by the same divisor சொல்றாங்க, அப்போ ரிமைண்டர் வந்து 49 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சிம்பிளா இந்த ரிமைண்டரையே நீங்க ஆட் பண்ணிக்கிடலாம். ரெண்டு தடவை ஆட் பண்ணுங்க, பிகாஸ் சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 114. இப்போ இந்த 114 ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 49 வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 114 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 49 வந்திருக்குன்னா, ஸோ இப்போ அது என்ன டிவைசர்னு இந்த 114 இருந்து 49 மைனஸ் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். சரிங்களா? 65. ஓகே, அவ்வளோதான். அப்படியே முடிச்சிடலாம் அந்த இடத்துல சம்ம. ஸோ 65 தான் வந்து அந்த டிவைசர். சரிங்களா? ரெண்டு நம்பர் இருக்கு, அதை டிவைட் பண்ணும்போது 57 ரிமைண்டர் வருதுன்னு சொல்றாங்க. சம் ஆஃப் த டூ நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 49 சொல்றாங்க. அப்போ சிம்பிளா நீங்க ரிமைண்டரையே ரெண்டு தடவை ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ 57 + 57 114. அதை வந்து ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 49 வருது அப்படின்னா, அப்போ அந்த டிவைசர் வந்து 114 இந்த 49 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 65. சரிங்களா? சிம்பிளா சொல்லணும், 114 இருக்கு, 65 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 49 வரும். ஓகே, இதே மாதிரி இன்னும் 2-3 சம் அப்கமிங்ல இருக்கு, அதை இன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட்டு, அடுத்து இந்த சம் கொஞ்சம் டயர் 2ல கொஞ்சம் அந்த நேரத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது 2 9 16 என்னவா கூட்டிகிட்டே போகுது? 7 7ஆ கூட்டிகிட்டே போதா? 16 கூட 7 ஆட் பண்ணா 23 23 தானே. அதுக்கப்புறம் 30, அப்புறம் 37 44 51 58 இப்படி போயிட்டே இருக்கு. 632 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து 7 11 4 4ஆ கூட்டிகிட்டே போகுது. 19 23 27 31 35 39 43 47 51 இப்படியே போயிட்டே இருக்கு. இது எதுக்கு? இது ரெண்டாவதா காமனா வர்ற டைம் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்க 23 இருக்கு, 23 இருக்கு, அதுக்கப்புறம் 51 இருக்கு, இங்க 51 இப்பதான் வந்திருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் த காமன் டேர்ம்ஸ் பிட்வீன் த கிவன் சீரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காமன் டேர்ம்ஸ் எப்படி இருக்கு? 23, 51 இருக்கு. அப் டு நம்ம 632க்கு முன்னாடி இருக்கிற ஒரு நம்பரா தான் எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? மேபி 632 அந்த லாஸ்ட் நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பரா இருந்திருக்கணும். இதுக்கு ஏன்னா வந்து காமனா 2 சீரீஸ் போகுது, இது வந்து 743 வரைக்கும் போகுது. பட் நம்ம 632க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை எடுக்க தேவையில்ல, பிகாஸ் அது S1ங்கிற சீரீஸ்ல வரப்போறது இல்லை. 2 சீரீஸ்லயும் காமனா இருக்கிற டேர்ம் எடுத்து சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு முதல் 2 டேர்ம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, அதோட சம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. லாஸ்ட் டேர்முக்கான ஃபார்முலா, அந்த ஏபிஜிபி ஃபார்முலா வந்து என்னது? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு a + n-1 × d. அதே மாதிரி சம் பண்ணணும்னா n/2 × 2a + n-1 × d. இந்த 2 ஃபார்முலா தான் இப்போ இந்த சம்முக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? இதுல ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தா, இந்த 632ங்கிறது வந்து கடைசி டேர்மா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அதை விட ஆனால் கம்மியாக தான் இருக்குங்கிறது நமக்கு கேரண்டியா தெரியும். அதுக்கு மேலே இருக்க போறது இல்லை. அப்போ எஸ், லாஸ்ட் டேர்ம் வந்து 632வா இல்லைன்னா 632ஓட கம்மியா இருக்குது. அதனாலதான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த சிம்பிளை போட்டிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும் ஏ, இது வந்து செகண்ட் டேர்ம். இது ரெண்டுத்துக்குமான காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னது? இதுக்கு அடுத்து ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணணும்னா, இப்போ 23க்கும் 51க்கும் இடைப்பட்டல எவ்வளவு இருக்கு? 28 இருக்கா? அப்போ டி தான் வந்து 28. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 51 கூட 28 ஆட் பண்ணுங்க, 59 79 வரும். சரிங்களா? அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன ஃபாலோ பண்றீங்களா? இல்ல ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? ரைட். இப்போ நம்ம லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ரைட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 632 தான் லாஸ்ட் டேர்மா இருக்கலாம், இல்ல அதை விட கம்மியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால a + n-1 × d is less than or equal to 632 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ a வந்து 23, n தான் நமக்கு தெரியாது -1, காமன் டிஃபரன்ஸ் வந்து 28 is less than 632.
ஓகேங்களா? அப்போ n மைனஸ் 1 இன்டூ 28 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 632 மைனஸ் ஒரு 23. இது வந்து ஒரு ஈக்குவல் சிம்பிள் மாதிரியே தான் ஆக்ட் ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே ஒரு ஈக்குவல் டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 23 நான் அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன். சரிங்களா? இப்போ n மைனஸ் 1 இன்டூ 28 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 632ல 23 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 622 612 அதுக்கப்புறம் ஒரு 3 609 609. இப்போ இந்த n மைனஸ் 1 வேணும் அப்படின்னா இதை அப்படியே டிவைட் பண்ணிடலாம். 609ல இருந்து 28 டிவைட் பண்ணிடலாம். ஸோ இதை டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா இது என்ன வருது? ஒரு 2 டைம்ஸ் 56. 56னா பேலன்ஸ் வந்து ஒரு 49 இருக்கு. அப்படின்னா ஒரு 21 பாயிண்ட் சம்திங் ஏதோ இருக்கு. சரிங்களா? 21.21 22 சரி 21 பாயிண்ட் சம்திங்னு இருக்கு. ஓகேங்களா? சரி சப்போஸ் 21.5 அது என்னன்னு தெரியல, பட் 21 பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ n மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 21.5. சும்மா நான் வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 22. அப்போ கிளியர் கட்டா என்ன அர்த்தம்? 22வை விட அந்த n வந்து கம்மியாக தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து அது ஆக்சுவலி டைரக்டா கட் ஆகலை இல்லைங்களா? அப்போ 22வை விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ அப்போ n வந்து நம்ம 21st டேர்மா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? n இஸ் ஈக்குவல் டு 21. இப்போ இந்த n ஈக்குவல் டு 21ங்கிறத இந்த சம்மேஷன் ஃபார்முலால போடுங்க. போட்டுட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க. இப்போ n தெரிஞ்சிருச்சு, a தெரியும், d தெரியும். அப்போ சம் கண்டுபிடிச்சிடலாம்ல. கோயிங் பை ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியரா? இந்த சமுக்கு சொல்றீங்களா இல்ல வேற சமுக்கு சொல்றீங்களா? போன சமுக்கா? ஓகே. இது என்ன வரும் இப்போ? சார் ஆக்சுவலி n 6363 n வந்து n வந்து 22ன்னு எடுத்துக்கோங்க. சாரி, n வந்து 22. சரிங்களா? எதனால அப்படின்னா இப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 22 பாயிண்ட் சம்திங்னு இருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு இன்டீஜரா தானே இருக்கணும், ஒரு ஹோல் நம்பரா தானே இருக்கணும். ஸோ n வந்து 22ன்னு எடுத்துக்கோங்க. சாரி, சரிங்களா? என்னுடைய மிஸ்டேக் தான். ஸோ 22 இப்போ சம் வந்து n-க்கு பதிலாக 22 போட்டிங்கன்னா 22/2 2 இன்டூ a வந்து ஒரு 23 ப்ளஸ் இது ஒரு 21 இன்டூ d-க்கு பதிலாக 28. சரிங்களா? இதை சால்வ் பண்ணா ஆன்சர். ஸோ ஒரு 11ஓட மல்டிபிள் தான் ஆன்சர்ல இருக்கணும். 11ஓட மல்டிபிள் செக் பண்ணி பாருங்க. 6974 சார். 6974 13 minus 13. எஸ். 11 minus 7 8 11 minus 1. ஓகே, சி ஆப்ஷனும் ஒரு 11ஓட மல்டிபிள் தான். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது வந்து சிஜிஎல் டயர் 2ல முன்னாடி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். ஓகே, காமன் டேர்ம்ஸ் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது என்ன சீரியஸ்ல போகுது, அது என்ன டிஃபரன்ஸ்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அது 632 லாஸ்ட் டேர்மா இல்லை அதுக்கு முந்தின டேர்ம் வரைக்கும் இருக்குதான்னு தெரியாதனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிற ஒரு ஆப்ஷனை எடுத்து ஸோ n வந்து 22 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தோம். சரிங்களா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா அந்த சம்ல இன்னும்? ஆர் ஷால் வி கோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ரைட் சார் அந்த சம்ல சார் ஸ்ட்ரெயிட்டா அந்த 632 வந்து நம்ம தான் டிஃபரன்ஸ் எடுத்தோம் இல்லைங்க சார். 28 கிடைச்சதுல நம்மளுக்கு அந்த 632 நம்ம 28 டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணோம்னா நம்ம இவ்வளவு ஸ்டெப்புக்கே போவோம். ஆமா, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குப்பா. இப்போ 20 நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 23 இல்ல.
ஆமாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி காமன் டிஃபரன்ஸ் தான் 28. சரிங்களா? நம்ம வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 28 இங்க நம்ம செக் பண்ணல. நீங்க சொல்றபடி இல்ல சார், பார்த்தா ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். லாஸ்ட் டேர்மும் கண்டுபிடிச்சிடலாம்ல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 23, 51 கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுலேருந்து நம்ம டிஃபரன்ஸ் 28 கிடைச்சிச்சுங்களா? நம்மளுக்கு கன்ஃபார்மா வந்து அந்த 632 அப்படி அதை தாண்டி கண்டிப்பா போக போறது இல்ல. அப்ப 632 நான் 28 டிவைட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 16 கிடைக்குது. 632 நீங்க வந்து 28 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 6 கிடைக்குது. 16 கிடைக்குது. 16 சோ 632 ல இருந்து 16 மைனஸ் பண்ணிடுறீங்களா? ஆமாங்க சார். அப்ப 6 எனக்கு லாஸ்ட் டேர்ம் கிடைச்சிருது. லாஸ்ட் டைம் 616 வருதா? ஆமாங்க சார். அப்ப யோசிச்சு பாருங்களேன். 23ல ஆரம்பிச்சு அப்ப 616 வந்து 22வது டேர்மா? ஆமாங்க சார். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலால போட்டுறலாம்ல சார். L - A/D + 1. அதான் சொல்றேன். இப்போ A நீங்க அப்படி போட்டு பாருங்களேன். A வந்து 23 எடுத்துக்கோங்க. காமன் டிஃபரன்ஸ் வந்து 28 வச்சுக்கோங்க. அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா லாஸ்ட் டேர்ம் வந்து 616ங்கறீங்க. ஆனா நம்ம இங்க சால்வ் பண்ணும்போது 609 தானே வந்துச்சு. சரிங்க சார். சரி, ஓகே. அது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஒரே क्वेश्चन ரொம்ப நேரமா இழுத்தடிக்க வேண்டாம். ரைட். இதுல என்ன சொல்றாங்க? when a positive integer is divided by d, the remainder is 15. சரிங்களா? the remainder is 15. when 10 times of the same number is divided by d, the remainder is 6. the least possible value of d is என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த क्वेश्चन பார்த்த உடனே நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். என்னது? ஒரு நம்பரை வந்து d ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 15 னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா dங்கிறது 15 விட அதிகமா தான இருக்கணும். ஆமா சார். முதல் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்டட். சரிங்களா? எஸ் சார். எப்போதுமே ரெண்டு ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிட்டா கன்ஃபார்மா அந்த சம்ம அட்டெண்ட் பண்ணிடணும். சரிங்களா? 50% பாசிபிலிட்டி ஒரு ஆன்சர் கரெக்ட் ஆகிறதுக்கு. ரைட். இப்போ அடுத்து இந்த சம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 15 வருது. 10 times of the same number is divided. அப்போ இதை நீங்க 10 times பண்ணணும். ரிமைண்டரை 10 times பண்ணுங்க. 150 வருது. இப்போ 150 சம்திங் ஏதோ ஒரு நம்பரால நீங்க டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 வருது. அப்போ அந்த டிவைசர் என்னவா இருக்கும்? இந்த 150ல இருந்து இந்த 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 144. கிளியரா வந்து இந்த டிங்கிறது வந்து 144 உடைய ஒரு அதாவது டிங்கிறது 144 கண்டிப்பா டிவைட் பண்ணும். 144 டிவைடட் பை டி வந்து ரிமைண்டர் 0 தான் வரணும். அதுதான் கணக்கு இல்லைங்களா? இந்த 150ல இருந்து 6 கழிச்சிட்டோம்னா எனக்கு வந்து 144 வருது. ஸோ 144 அதோடைய ஃபேக்டர்ஸ்ல ஏதோ ஒண்ணுதான் வந்து டியா இருக்க முடியும். ஸோ லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்ஷன்ல எய்தர் 16 ஆர் 18 தான் எடுக்கணும். ஸோ இந்த 16 ஆர் 18ல எது வந்து லீஸ்ட்னு பாருங்க. 16 தான் லீஸ்ட். 16 144 வந்து 16ஆல டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்போ ஆப்ஷன் ஆன்சர் கண்டிப்பா டி வந்து 16 தான். ஸோ 144 வந்து 16ஆல டிவைட் ஆகும் இல்லைங்களா? 9 டைம்ஸ் போகும். ஸோ ஆன்சர் வந்து லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் டி வந்து 16 தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. அங்க வந்து ரிமைண்டர் வந்து 15னு கொடுத்துருக்காங்க क्वेश्चनல. அப்புறம் when 10 times of the same numberனு கொடுத்துருக்காங்க. அங்க சேம் நம்பர்ங்கிறது வந்து அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்னு இருக்கே அதை நம்ம டிவைட் பண்ணலையா சார்? டி இப்போ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க அந்த ரிமைண்டரையே வந்து நீங்க அதை பண்ணலாம். இப்போ 10 times ஆஃப் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்றாங்கன்னா நீங்க ரிமைண்டரையே வந்து 10 times பண்ணலாம். சரிங்களா? அது ஏன் நான் இப்ப சொல்றேன். இப்போ வந்து dividend is equal to divisor into quotient plus remainder. எஸ் சார். டிவிடெண்ட்ங்கிறது என்னது? இப்போ சப்போஸ் வந்து ஒரு 48ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இதை வந்து 15ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 times போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 45 வருமா? பேலன்ஸ் வந்து 3 வரும்.
அப்போ இதுல 48ங்கிறது டிவிடெண்ட், டிவைசர் வந்து 15 15 into 3 பண்ணா 45 இல்லையா? ஸோ அந்த டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ல எப்படி எழுதுவோம்? அதுல 15ஆல டிவைட் பண்றோம், பிளஸ் 3. ஓகே, ஸோ இதுல வந்து இது வந்து டிவைசர், சாரி டிவிடெண்ட், 15 வந்து டிவைசர், இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர் இல்லைங்களா? இது வரைக்கும் புரியுதா? டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். இப்போ சப்போஸ் இந்த 48ஐயே நான் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 480 ஆகுது. அப்ப இந்த சைடு 10ஆல மல்டிப்ளை ஆயிருக்குமா? 15 into 3 into 10 plus 3 into ஒரு 10. 480 is equal to 15 into 3 into 10 plus ஒரு 3 into 10. மொத்தமா நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதே அதே டிவைசரை வச்சு நான் டிவைட் பண்ணும்போது, இந்த நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது, இந்த நம்பரை நான் டிவைட் பண்றேன். ஸோ இங்க வந்து ஆல்ரெடி என்னுடைய டிவைசர் இருக்குல்ல, இந்த 15ங்கிற டிவைசர் இருக்குல்ல, இந்த இடத்துலயும் டிவைசர் வந்து 15 தான். சோ அப்போ இதை மட்டும் நம்ம 15ஆல டிவைட் பண்ணா போதும்ல, ஏன்னா இது ஆல்ரெடி 15 கேன்சல் ஆயிரும் இந்த இடத்துல. அதனாலதான் அது எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம ரிமைண்டரையே மல்டிப்ளை பண்ணி செக் பண்றோம். சரிங்களா? இன்னொரு தடவை சொல்றேன், இன்னொரு சம்முமே இதே மாதிரி இருக்கு, அதை பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். ஸோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதை வந்து டிவைட் பண்றீங்க d-ஆல, அப்போ ரிமைண்டர் வந்து எனக்கு 15 வருது. அப்போ when 10 times of the same number, இதை வந்து நீங்க 10 times பண்ணும்போது கூட என்ன ஆயிரும்னா, இந்த டிவைசர் இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர். ஸோ இங்கேயும் நீங்க 10 times பண்ணியிருப்பீங்க, இங்கேயும் 10 times பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது அகைன் இங்கே ஒரு டிவைசர் போடுவீங்க, இங்கே ஒரு டிவைசர் போடுவீங்க, இந்த டி கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அதனாலதான் நம்ம ரிமைண்டரையே செக் பண்ணாலே போதும்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இன்னும் குழப்பமா இருந்துச்சுன்னா இன்னொரு சம் நான் சால்வ் பண்ணுவேன் இதுக்கு அடுத்து, அதில் இன்னும் புரியும். சரிங்களா? ஸோ என்ன வந்தாலும் அந்த ரிமைண்டரையே நீங்க வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ரிமைண்டர் வந்து 15 அப்படின்னா 10 times ஆஃப் த சேம் நம்பர்னா ரிமைண்டரையே 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ ரிமைண்டர் 6ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 150ல 6 போச்சுன்னா 144 வரும். 144ங்கிறது டிவைசரா இருக்குது, ஆனா நமக்கு லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் டி அப்படின்னு கேட்டதுனால ஒரு 144ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஸோ 18மே டிவைட் ஆகும் இல்லைங்களா? 18 into 8 வந்து 144. ஆனா லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் டி கேட்டதுனால 16 எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே சார். இன்னொரு சம் வரும், அதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த சம், if r is the remainder when each of is divided by the greatest possible number d is greater than 1, then the value of d plus r. ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF எடுப்போம். பட் அதோடைய டிஃபரன்ஸுக்கு HCF எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 4749 இருக்கு, 5601 இருக்கு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 4749 5601 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 852. என்னங்க? 852 சார். 852. சூப்பர். 852. அதே மாதிரி 7092 இருக்கு. சரிங்களா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து 852. இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும்? 7092க்கும் 5601க்குமான டிஃபரன்ஸ் என்னது? 1491. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம இப்போ HCF கண்டுபிடிச்சோம்னா மேட்டர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஸோ HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்று இருக்கு. இப்போ 1491 இருக்கு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 852 இங்கே போட்டுக்கோங்க. 1 டைம்ஸ், அதாவது எத்தனை டைம்ஸ் போகுதுங்கிறத ரைட் ஹேண்ட் சைட் போடணும். 852
ஸோ இது 852 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9 வரும், 3 6. அகெயின் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 852 இங்க கீழே இறக்கிடணும். சரிங்களா? 852 கீழே இறக்குனா இது ஒரு 1 டைம்ஸ் போகும், அகெயின் ஒரு 639. ஸோ ஒரு 3 டைம்ஸ், ஒரு 1 டைம்ஸ், இது வந்து ஒரு 2 டைம்ஸ். அதுக்கடுத்து திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த 639 இங்க இறக்குவோம், 0 வர்ற வரைக்கும் நம்ம போகணும். சரிங்களா? இப்போ 213 இருக்கு, இங்க 639 இருக்கு. இப்போ நீங்க அதை 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 639 இங்க வந்துடும். ஸோ 0 வந்துடும். ஓகேங்களா? அப்போ 213 தான் HCF. சாரி, 213 தான் வந்து HCF ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ், அதாவது 852க்கும் 1491க்கும். இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்து R is the remainder when each of number is divided by the greatest possible number D ன்னு சொல்றாங்கல்ல, அந்த D கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில தான் நம்ம இப்போ இருக்கோம். சரிங்களா? இப்போ 213 தான் வந்து HCF ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். which means இப்போ நீங்க 852 213 பண்ணீங்கன்னா என்ன வரும், 4 டைம்ஸ் வருமா? அதே மாதிரி 1491 213 பண்ணீங்கன்னா 7 டைம்ஸ் வரும். ஸோ HCF is 213. ஸோ இப்போ 213 தான் அந்த டிவைசர். சரிங்களா? அல்டிமேட்டா HCF கண்டுபிடிக்கணும். இப்போ 4749க்கும் 5601க்கும் HCF கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டே போகும். அதனால என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி ஒரு நம்பர் வருது, அந்த 2 நம்பருக்கு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சுலபமா முடியுங்கிறதுக்காக நம்ம சப்ராக்ட் பண்றோம். ஸோ அப்போ இந்த 213 தான் வந்து நமக்கு தேவையான டிவைசர். சரிங்களா? இப்போ இந்த 4749 213 டிவைட் பண்ணுங்க, 2 டைம்ஸ் வரும், 426. ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பிகாஸ் R is the remainder அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதனால 14ல 6 போச்சுன்னா 8, 6ல 2 போச்சுன்னா 4, 489. ஸோ அகெயின் வந்து ஒரு 2 டைம்ஸ் வரும், 426, ஒரு 3 63. ஸோ ரிமைண்டர் வந்து 63. ஸோ இப்போ டிவைசர் வந்து 213, ரிமைண்டர் வந்து 63. இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அவங்க அதை தான் கேட்குறாங்க, 276 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? வேல்யூ ஆஃப் D பிளஸ் R. நீங்க வந்து 4749 213 நீங்க டிவைட் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 63 வரும். அதே மாதிரி 5601 213 டிவைட் பண்ணினாலும் ரிமைண்டர் 63 வரும். 7092 213 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 63 தான் வரும். சரிங்களா? வேணா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? HCF கண்டுபிடிக்கணும் இந்த 3 நம்பருக்கும், அதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சா ஈஸி, அதனால டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்றோம், பழைய மெத்தட். ஓகேங்களா? ஸோ 1491 852 1 டைம்ஸ் போகும், பேலன்ஸ் 639. அடுத்து அந்த 852 வந்து டிவிடெண்டா வைக்கணும், அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணும்போது லாஸ்ட் 213 போட்டால் தான் ரிமைண்டர் 0 வருது. ரிமைண்டர் எந்த இடத்துல 0 வருதோ அதுதான் HCF. ரைட். நெக்ஸ்ட், the square root of which of the following number is a rational number? rational நம்பர்னா வந்து ஃபிராக்ஷனால எழுத முடியணும், அதுதான் வந்து ரேஷனல் நம்பர். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட், இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து எதுவால எண்ட் ஆகாது, 2 3 7 8. ஒரு நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்றீங்க அப்படின்னா 2 3 7 8ஆல முடியவே முடியாது. சரிங்களா? அதாவது ஒரு ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா ஒரு ஃபிராக்ஷனல் ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியற மாதிரியான ஒரு நம்பரா இருந்ததுன்னா அதுதான் ரேஷனல் நம்பர். ஓகே, இப்போ 2 3 7 8ஆல ஒரு ஸ்கொயர் நம்பர் முடியாது. இப்போ சப்போஸ் ஒரு 13 இருக்குன்னா இதை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9ல தான் முடியும். 14 இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் பண்ணா 16 6ல தான் முடியும். ஸோ அந்த மாதிரி 2 3 7 8 அப்படிங்கிற மாதிரி முடியவே முடியாது. சரிங்களா? ஒரு ஸ்கொயர் நம்பர். அதனால ஆப்ஷன் டியை எலிமினேட் பண்ணிடலாம். சில சமயம் வந்து 3 ஆப்ஷனுமே அந்த மாதிரி 8 2 3ன்னு கூட கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம கவனிக்கணும். இப்போ என்னன்னா மிச்சம் 3 நம்பருக்கும் பக்காவா வந்து ஸ்கொயர் ரூட் வரணும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம லாங் டிவிஷன்ல ஒன்று பண்ணுவோம், பழைய ஸ்கூல் டைம்ஸ்ல நம்ம பண்ணுவோம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பரை போட்டுக்கோங்க. இப்போ 0.49 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 125049 டிவைடட் பை 100 இப்படி வச்சுக்கலாம். நம்ம 100 வந்து நம்மளால வந்து டிவைட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நியூமரேட்டர்ல பக்காவான ஒரு ரூட் நம்பர் வரணும். அப்படி எந்த நம்பர் வருதுன்னு தான் இப்போ கொஸ்டின்ல கேட்குறாங்க. சரிங்களா? ஃப்ராக்ஷன்ல கரெக்டா முடியணும். இப்போ ரூட்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது, அன்லஸ் ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இல்லாம இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ 1250 இருக்கு. இதை வந்து இதுக்கு இது என்ன ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம்.
என்ன பண்ணுவோம், லாஸ்ட் சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம், 2 டிஜிட்டா பண்ணணும். இப்போ ஸ்கொயரா இருந்துச்சுன்னா 2 டிஜிட். சரிங்களா? இப்ப 12க்குள்ள ஸ்கொயர் நம்பர் மேக்சிமம் என்ன இருக்கு? 12க்குள்ள ஸ்கொயர் நம்பர் மேக்சிமம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல ரேஷனலா இர்ரேஷனலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 9 வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லுவீங்களா சார்? இல்ல 9 நான் வந்து அது மாதிரி 9ஓட மல்டிபிள் செக் பண்ணுங்கிறீங்களா? ஆமாங்க சார். நான் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. சரிங்களா? நான் அந்த வேதிக் மேத்ஸ்ல எல்லாம் ரொம்ப வீக்குங்க. ஓகேங்களா? பேபி 9ஓட மல்டிபிள் செக் பண்ணா 9ஓட ஓகே. நான் ஒரு மெத்தட் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இத. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. சரிங்களா? ஓகேவா? ஹலோ. ஓகே சார். ஓகே. ரைட். ஸோ 12க்குள்ள இருக்கிற ஒரு மேக்ஸிமம் ஸ்கொயர் நம்பர் வந்து 9 இல்லையா? 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும். இப்போ பேலன்ஸ் 3. இந்த 2 நம்பரையுமே நம்ம இறக்குவோம். அந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற போது 2 நம்பரையுமே இறக்குவோம். 350. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? யாருக்காச்சும் இது ஞாபகம் இருக்கா? இது வேற ஏதாவது ஷார்ட்கட்டா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா நான் இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணுவேன். ஒரு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. 6 போடணும் சார். 3 2 சார் 6. ஓகேங்களா? இந்த 3 இங்க என்ன இருக்கோ அதை வந்து 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 6 வரும். அதே மாதிரி இப்போ இங்க ஒரு நம்பர் போடுவோம். இங்க 6 4 அப்படின்னு போட்டோம்னா இங்கேயும் நம்ம 4 போடுவோம். அப்போ அது 350 விட கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா இப்போ 66 இங்க 6 போடுறோம்னா இங்கேயும் 6 போட்டுக்கிடுவோம். 6 × 66 அப்படின்னு போடுவோம். இப்போ 66 × 6 பண்ணா என்ன வரும்? 6 6 36 396 வரும். ஸோ 350 விட அதிகமா போகுது. அப்போ 6 எடுக்க முடியாது. ஸோ நம்ம 5 எடுத்துக்கிடலாம். 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 65 × 5 5 5 25 325 வருது. சரிங்களா? பேலன்ஸ் வந்து 25. சரி, அடுத்து மேல இருக்கிற 2 நம்பரையும் நம்ம கீழே இருக்குவோம். 2549. இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த 35 × 2 பண்ணுவோம். 70. ஓகேங்களா? இப்போ இங்க 74 போடுறோமா இல்ல 5 போடுறோமா? இந்த இடத்துல வந்து 0 வரணும். அப்படி எந்த இடத்துல 0 வருதோ அது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கான நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ 704 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 704 × 4 4 4 are 16 28. ஸோ இது வந்து 2816 போ. அப்போ 2109. ஸோ 2109 வருது. இது வந்து ரிமைண்டர் எனக்கு வருது இந்த இடத்துல. அதனால கண்டிப்பா வந்து இது ஒரு ரேஷனல் நம்பர் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி மற்ற 2 ஆப்ஷன் நம்ம செக் பண்ண வேண்டியதுதான். எது கரெக்டான ஆன்சரு? நான் எல்லா சமயம் எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ண விரும்பல. சி வருது சார் கரெக்டான. செகண்ட் சியா? எஸ் சார். சி. ஓகே, சி செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 2 2 நம்ம பார்க்கும்போது 3 டைம்ஸ் வரும். 9 இங்கே போடுவோம். 4 3 2 சார் 6 454 67 போடலாமா? 67 × 7 6 7 are 42 469 வராது. 66 தான் போடுவோம். ஸோ 66 போட்டோம்னா ஒரு 396. ஸோ பேலன்ஸ் வந்து 14ல் 6 போச்சுன்னா 8 44னா 5. ஸோ ஒரு 2 4 இங்கே வந்து 72 வரும். அப்போ 72 4ல் முடிகிற ஒரு நம்பர் வேற இருக்கணும். அப்போ 72 8 டைம்ஸ் போடுவோம். 8 8s are 64 2 8s are 16 22 2 7 8s are 56 58. ஸோ 5824. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இதோடைய ஆன்சர் என்னது? 728. ஸோ 368. ஸோ இந்த ஆப்ஷன் சிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 368ங்கிற நம்பர் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டாக ஆன்சர். எப்போதும் நான் வந்து ட்ரெடிஷ்னலாக தான் போவேன்.
இந்த மாதிரி ரேஷனல் நம்பருக்கு மேபி நீங்க அந்த 9ஓட மல்டிபிள் சொன்னீங்க, அது என்ன நான் செக் பண்றேன் சரிங்களா. அடுத்த சார் வீடியோல அது நான் வந்து 3யோட மல்டிபிள் சார். நீங்க சந்துரு மேக்ஸ்ல சொல்லிருப்பீங்க சார். ஃபர்ஸ்ட் நான் 2 சொல்லியிருப்பேனா 3 ஆமாங்க சார். 2 நானே 3 மறந்துட்டேன். 7 8ஆல லாஸ்ட் நம்பர் வந்து முடியக்கூடாது. அதை முதல்ல செக் பண்ணிடுங்க. அது இருந்தா கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து வந்து எல்லாமே 3ஆல வந்து டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுதான் ஆன்சர். ஓகே சரி ஓகேங்க. கொஞ்சம் டச்ல இல்ல, மன்னிச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? ஓகேவா? எஸ் சார். ஓகே சார். What is the number of digits required for numbering a book with 428 pages? ஆக்சுவலி இந்த சம்ல என்ன சொல்ல வராங்க? இன்னும் ஒரு 8 சம் தான் இருக்கு. ஓகேங்களா, முடிச்சிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் பேர் லெஃப்ட் ஆயிட்டீங்க. எப்படி கிளாஸ் ஓகேவா போகுதா, போரிங்கா போகுதா? ஏதாவது சஜஷன் சொல்லுங்க நடுவுல. இல்ல நான் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சூப்பரா போகுது சார். We are so excited to attend your class. அப்படிங்களா? அது பார்த்த தெரியல. இப்ப கேட்டாதான் சொல்றீங்க ஏதாவது. சரி ஓகே. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புக்கு வந்து 428 பேஜஸ் இருக்கு சரிங்களா. அப்போ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், சாரி ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுனா மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மொத்தம் 428 பேஜ் இருக்கு சரிங்களா. அப்போ 1ல இருந்து 9 பேஜுக்கு எத்தனை டிஜிட் வரும்? 9 டிஜிட் வருமா? அடுத்து 10ல இருந்து 99 எடுத்துக்கோங்க. மொத்தம் 10ல இருந்து 99 வந்து 90 நம்பர் இருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கும் 2 டிஜிட் இருக்கு. ஸோ இன்டூ 2 போட்டுக்கோங்க, 180. இங்க வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஜிட் தான் இருக்கும். ஸோ அதனால 9. அடுத்து 100ல இருந்து 428 வரைக்கும் நம்ம பார்க்கணும். இது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 428ல ஒரு 100 கழிச்சிங்கன்னா 328. அந்த 100வது நம்பரையும் சேர்த்தீங்கன்னா 329 வரும். ஸோ 329 ஒவ்வொரு நம்பருக்கும் 3 டிஜிட் இருக்கும். ஸோ இது என்ன வரும்? 329 into 3 7289 987 சரிங்களா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர் 1176. ஸோ மொத்தம் 1176 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த பேஜ் நம்பரை ஃபுல்லா நீங்க எத்தனை டிஜிட் வரும்னு கேட்கறாங்க, அவ்வளவுதான். இது இங்க வந்து 329 போடணும், அதை மறந்துடாதீங்க ஓகேங்களா. 99ல இருந்து 10 கழிச்சா 89 தான் வரும். ஆனா அந்த 10ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 90 நம்பரு. அதே மாதிரி 428ல இருந்து 100 கழிச்சா 328 தான் வரும். ஆனா 100ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்றதுனால 329. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட். K being any odd number greater than 1. So K power 33 minus K is always divisible by. So இந்த மாதிரி K power 33 minus K. இதில் என்ன பண்ணணும்னா Kவை பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னா K power 32 minus 1. ஓகேங்களா. இதுல இருந்து நமக்கு ஒரே ஃபார்முலா தான். A square minus B square is equal to A plus B into A minus B. இதை வச்சே கொண்டு போனோம். ஸோ K power 32 minus 1 power 32 இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்போனா இது எப்படி எழுதிக்கலாம்? K power 16 minus 1 into K power 16 plus 1. A square minus B square A plus B into A minus B அப்படின்னு எழுதிக்கலாம். A இருக்கிற இடத்துல K power 16 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா A square minus B square வந்து K power 32 minus 1 power 32ன்னு வரும். அகெயின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணலாம். நம்ம இந்த பிளஸ்ஸை பண்ண முடியாது, மைனஸை மட்டும் தான் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அகைன் இதை வந்து K to the power 8 plus 1 into K to the power 8 minus 1 போட்டுக்கலாம். திருப்பி K to the power 16 plus 1 இப்படி போகும். திருப்பியும் மைனஸை தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேங்களா. மைனஸ் போடுறேன், அப்பதான் கொஞ்சம் ஒரே மாதிரி போகும். ஸோ அகைன் K to the power 4 minus 1 K to the power 4 plus 1 into K to the power 8 plus 1 into K to the power 16 plus 1. அடுத்து again K into K square minus 1 K square plus 1 K square 4 plus 1. ஸோ நான் இப்படி போட்டுக்கிறேன்.
அடுத்து கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அகைன் கே பிளஸ் ஒன் இன்டூ கே மைனஸ் ஒன் இப்படி போட்டுக்கலாம் இல்லைங்களா. ஸோ கே ஸ்கொயர் பிளஸ் ஒன் கே பவர் 4 பிளஸ் ஒன் கே பவர் 8 பிளஸ் ஒன் கே பவர் 16 பிளஸ் ஒன். இதுக்கு மேலே இதை பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி கே வந்து ஒரு ஆட் நம்பர் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேக்கு பதிலாக 3 எடுத்துக்கிடலாம். 3 எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் 3 இன்டூ 4 இன்டூ 2. இதுக்கு அடுத்து என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் இது வந்து காமனாக இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இதுலேயும். அப்போ 3 இன்டூ 4 இன்டூ 2ங்கிறது 24. அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக வந்து 24ஆல ஷுவராக டிவைட் ஆகும். சரிங்களா. கே வந்து நான் மினிமம் ஆட் நம்பர் எடுத்திருக்கேன். மினிமம் ஆட் நம்பர் எடுத்துறதுக்கே 24ஆல அது டிவைட் ஆகுதுன்னா இதுக்கப்புறம் எந்த ஆட் நம்பர் எடுத்தாலும் அது 24ஆல டிவைட் ஆகும். சரிங்களா. இந்த ஃபார்முலா தான் மெயின். இதை வச்சு தான் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு போனோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. Identify a single digit number other than 1 which may be exactly divide the number. ஸோ இந்த சமுக்கு அந்த பினாக்கில் என்ன மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா 17 கியூப் 18 கியூப் அதையும் கண்டுபிடிச்சி அப்படியே போட்டிருந்தாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்மளால அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா அந்த மைனஸை மட்டும் எழுதிக்கோங்க. 17 கியூப் மைனஸ் 16 கியூபு பிளஸ் 18 கியூப் மைனஸ் 15 கியூபு. ஸோ இதுக்கு பேஸ் ஃபார்முலா வந்து என்னது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வந்து ஏ மைனஸ் பியால கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வரும்போது இப்போ 17 கியூப் மைனஸ் 16 கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும் 17 மைனஸ் 16 17 ஸ்கொயர் பிளஸ் 17 இன்டூ 16 பிளஸ் 16 ஸ்கொயர். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிருக்கலாம். 18 மைனஸ் 15 ஏ மைனஸ் பி 18 ஸ்கொயர் பிளஸ் 18 இன்டூ 15 பிளஸ் 15 ஸ்கொயர். ஓகேங்களா. வெறும் யூனிட் டிஜிட்டை வச்சு முடிச்சிடலாம் அந்த சம்மை. இப்போ இது வந்து 1 வந்துடும். இப்போ இங்க வந்து 17 ஸ்கொயர் எல்லாத்துலயும் யூனிட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிங்க. 17 ஸ்கொயர்னா என்ன எதுல முடியணும் 9ல முடியணும். அடுத்து இது 9ல முடியும். 6 7 சார் 42 இது 2ல முடியும், இது 6ல முடியும். சரிங்களா. அகைன் இங்கே வந்து 3 இன்டூ இது வந்து ஒரு 4ல முடியும், இது 0ல முடியும், இது 5ல முடியும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 9 8 பிளஸ் 9 17ல முடியும். பிளஸ் இங்கே வந்து 3 9 சார் 27 இதுவும் 17ல முடியும். அப்போ முடியும் போது யூனிட் டிஜிட் வந்து 4 7 பிளஸ் 7 14 4ல தான் முடிய போகுது. அப்போ கண்டிப்பா இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகணும். ஏன்னா ஆப்ஷன்ல 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ ஆப்ஷன்ல 2 கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் யூனிட் டிஜிட்லாம் ஆட் பண்ணி பார்க்குறேன். யூனிட் டிஜிட் லாஸ்ட் 4 வருது. இட்ஸ் இஸ் அன் ஈவன் நம்பர் ஷுவரா கண்டிப்பா இது 2ஆல டிவைட் ஆகும். அது 3ஆல டிவைட் ஆகுமாங்கிற டவுட் எனக்கு வேண்டாம். ஏன்னா ஆப்ஷன்ல 2 கொடுத்துருக்காங்க, சாலிடா எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் 2 கொடுத்துட்டு போயிடுவேன். சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி. சப்போஸ் அந்த டிவிசிபிலிட்டி 2ஆல டிவைட் பண்ற நம்பர் ரெண்டு நம்பர் என்ன சார் பண்றது? அப்படி கொடுக்க மாட்டாங்கல்ல. சப்போஸ் இப்ப வந்து 4 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7க்கு பதிலா, அதாவது 2வும் கொடுத்துருக்காங்க 4ம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 கண்டிப்பா டிவைட் ஆகும்னு தெரியும், 4 ஆனா டிவைட் ஆகும்னு தெரியாதுல்ல. அப்போ 2ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம போறது கரெக்ட் தானே ஆன்சரு. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்ட்டு இல்லைன்னா அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. 4 கொடுத்துருக்கு. இப்ப வந்து 2வே கொடுக்கல, 4 7 5 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு கண்டிப்பா டிஃபிகல்ட் தான். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆனாதான் எல்லா நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். பட் லாஸ்ட் 2 டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து இப்ப நம்ம பண்ண முடியல, வேற வழியே கிடையாது. நம்ம வந்து 17 கியூப் 16 கியூப் எல்லாம் பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா இந்த கால்குலேஷனை நம்ம போட்டுதான் ஆகணும். சோ அதுதான் சொல்றேன். இப்போ எஸ்எஸ்சில வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இதை நீங்க வந்து கால்குலேட்டர்ல தான் போட முடியுங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஷுவரா வந்து ஒரு ஒரு விஷயம் உள்ள இருக்கும். நீங்க மேனுவலா என்ன மாதிரி யோசிச்சா போடலாங்கிற மாதிரி ஒரு வழி கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த யூனிட் டிஜிட் நம்ம செக் பண்றோம். சரிங்களா. ஏன்னா இருக்கிறதுல ஈஸியா முடிச்சிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது 2ஆல டிவைட் ஆக போகுது. அவன் தெளிவா அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கும் போது நம்ம அதை மட்டும் செக் பண்ணாலே போதும்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ இந்த சம்க்கு பாருங்க. A number when divided by a divisor leaves a remainder of 24. When twice the original number is divided by the same divisor, the remainder is 13. அப்போ என்ன பண்ணுவோம்? 24னு ஏற்கனவே ரிமைண்டர் வந்திருக்கு. twice the நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 13 வருது. அப்போ 48ங்கிற நம்பரை நீங்க வந்து ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 13 வருது. ஸோ இதுல இருந்து இதை கழிச்சிட்டீங்க அப்படின்னா 35. ஸோ டிவைசர் இஸ் 35. அவ்வளவுதான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த டிவைசர்? 35. சிம்பிளி நீங்க அந்த ரிமைண்டரை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து ரிமைண்டர் அந்த 13 ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் டிவைசரா இருக்கும். ஓகேங்களா? கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ் சார். The average of 25 integers is 0. What is the maximum possible number of positive integers? இன்டிஜர்னா அதுல வந்து நெகட்டிவ் இன்டிஜரும் இருக்கு, பாசிட்டிவ் இன்டிஜரும் இருக்கு. சரிங்களா? ஒரு ஹோல் நம்பர் ஆனா நெகட்டிவ்ல கூட இருக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் 25 இன்டிஜர்ஸ் வந்து 0 அப்படிங்கும்போது எனக்கு வந்து 24 நம்பரும் 0வா இருக்கு. சாரி, 24 நம்பரும் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. ஒரே ஒரு நம்பரு அந்த ஈக்குவலான ஒரு மைனஸ் நம்பரா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் 0 ஆயிரும் இல்லைங்களா? மொத்தம் 25 நம்பர் இருக்கு. சப்போஸ் 1 2 3 4ன்னு 25 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 24. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருமோ, சப்போஸ் ஒரு மைனஸ் 224ன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா 224 வரும்னா மைனஸ் 224 போடும்போது இந்த நம்பர் ஃபுல்லுமே 0 ஆயிரும். ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் இன்டிஜர்ஸ்னா 24 நம்பர் வந்து எனக்கு பாசிட்டிவா இருக்கலாம். ஒரே ஒரு நம்பர் வந்து மொத்தமா இது எல்லாத்தோடைய சம் வந்து நெகட்டிவா கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த ஆவரேஜ் வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? நமக்கு எப்போதுமே வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா தான் கரெக்டா இருக்கும். இப்போ 1 2 3 4 5 இருக்கு. இதோடைய ஆவரேஜ் வந்து 3. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? 1 + 2 + 3 + 4 இதை கூட்டினா என்ன வருது? 10 வருது. அஞ்சாவது நம்பர் வந்து நான் -10ன்னு வச்சுக்கிறேன். அஞ்சாவது நம்பர் -10ன்னு வச்சோம்னா இப்போ 10 - 10 0 ஆயிரும். இப்போ ஆவரேஜும் 0 ஆயிரும். அப்போ நான் 4 நம்பரை மேக்சிமமா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருமோ அதை நெகட்டிவா வச்சுட்டோம்னா ஆவரேஜ் வந்து எனக்கு 0 ஆயிரும். ஸோ அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு பார்த்தா 24 நம்பர் நான் பாசிட்டிவா வச்சுக்கலாம். அந்த 25வது நம்பரை நான் நெகட்டிவா வச்சுட்டோம்னா ஆவரேஜ் வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். What is the sum of the divisors of 484 that are perfect squares? Sum of the divisors of 484. So அதுக்கு முதல்ல ஃபேக்டர்ஸ் இது கண்டுபிடிக்கணும். 484ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 121 into 4. ஓகேங்களா? 121 into 4ன்னு போட்டுக்கலாம். இதையே வந்து அகைன் எப்படி எழுதிக்கலாம்னா 2 square into 11 square. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தா மொத்தம் 9 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 3 into 3 equal to மொத்தம் 9 ஃபேக்டர்ஸ். 1 2 அதுக்கப்புறம் வந்து ஸோ 2 power 0 2 power 1 2 square 11 power 0 11 power 1 11 square. ஸோ இந்த 2 power 0 வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 power 0 into 11 power 0 வந்து 1. ஒரு நிமிஷம். ஃபைன். 2 power 0 into 11 power 0 வந்து 1. 2 power 0 into 11 power 1 அது வந்து 11. 2 power 0 into 11 square 121. அதே மாதிரி 2 power 1 into 11 power 0 2. அதுக்கப்புறம் ஒரு 22. அதுக்கப்புறம் ஒரு 121 into 2 என்ன வரும்? 242. அடுத்து 444 464. இதெல்லாம் தான் டிவைசர்ஸ் ஆஃப் 484. இதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா what is the sum of the divisors of 484 that are perfect squares? So இதுல எதெல்லாம் perfect squares? 121 464 4 1 இல்ல சார் 484 484. ஓகே.
ஸோ இதெல்லாம் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு. இதோடைய சம்மு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. என்ன வரும்? யூனிட் டிஜிட் என்ன வருது? 1 + 1 2, 2 + 4 8, 2 + 4 6, 6 + 4. ஸோ 0ல முடிகிற ஒரு நம்பர் பெருசாக தான் இருக்குது. எப்படி 400 இருக்குங்கும்போது ஒரே ஒரு நம்பர் தான் 400க்கு மேலே இருக்குது, 610. இதோடைய ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் எதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தா 1 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். 4 வந்து 2ஓட ஸ்கொயர் தான் 4. 121 11ஓட ஸ்கொயரு. 484 வந்து என்னது? 2 × 22 ஸ்கொயர். 22 ஸ்கொயர் வந்து 484. ஸோ மொத்தம் அப்போ 4 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட். ஓகே. If the digits of a 2-digit number is reversed, then the number is decreased by 36. Which of the following is correct regarding the number? The difference of the digits is 4. The value of the number can be 84. The number is always a composite number. So ஒரு நம்பரோட அமைப்பு எப்படி இருக்கும் நமக்கு எப்போதுமே? இப்போ XY அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா யூனிட்ஸ் டிஜிட்ஸ், டென்ஸ் டிஜிட்ஸ் நம்ம எடுப்போம் இல்லைங்களா? ஸோ 10x + y. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா yxன்னு மாத்திரம். yx மாற்றும் போது 10y + xன்னு மாத்திரம். இப்போ if the digits of a 2 digit is reversed, then the number is decreased by 36 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதோட டிஃபரன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். இதோட டிஃபரன்ஸ் நம்ம செக் பண்ணும்போது அது வந்து எனக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 10x + y - 10y - x. ஸோ என்ன வருது? 9x - 9y. சரிங்களா? 9 × x - y. இதுதான் வந்து அவங்க 36 அப்படின்னு சொல்றாங்க. அதை ரிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு 36 வருது. அப்போ x - y வந்து 4ஆ இருக்கு. அப்போ கண்டிப்பா அந்த டிஜிட்ஸோடைய டிஃபரன்ஸ் வந்து 4ஆ தான் இருக்கு. ஸோ த டிஃபரன்ஸ் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 4ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட். சரிங்களா? ஷுவரா கரெக்ட். கண்டிப்பா ஆப்ஷன் பி வராது. ஓகே. த வேல்யூ ஆஃப் த நம்பர் கேன் பி 84. இப்போ 2 டிஜிட் வந்து அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 4 இருக்கிற மாதிரியான எல்லா நம்பரையுமே நீங்க எழுதுங்க. சப்போஸ் 95, இது வந்து டிஃபரன்ஸ் வந்து 4. அடுத்து 84, அடுத்து 73, 62, 51, அதுக்கப்புறம் 51, 40 நம்ம எழுத முடியாது. ஏன்னா ரிவர்ஸ்ல எழுதுனா 04ன்னு வரும். அதான் நமக்கு 2 டிஜிட் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 5 நம்பர் தான் பாசிபிள். ஸோ இது ரிவர்ஸ்ல எழுதுனா 59, 48, 37, 26, 15. இதோடைய மொத்த டிஃபரன்ஸும் வந்து என்ன வரும்? 36 தான் வரும். ஓகேங்களா? the value of the number can be 84. yes, obviously 84 ஒரு நம்பர் இருக்கு. number is always a composite number. ஸோ காம்போசிட் நம்பர்னா என்னது? அதர் தேன் பிரைம் நம்பர். பட் நமக்கு வந்து 73ங்கிற ஒரு பிரைம் நம்பர் இது உள்ள இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ 1 and 2 மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கிளியரா? 2 மணி நேரமா கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கீங்க. பெரிய விஷயம்தான். பெரிய ஆளா வருவீங்க கண்டிப்பா. ரைட்டு, முடிச்சிடலாம். லாஸ்ட் 2 சம்ம. இந்த சம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் சீரீஸ்? ஸோ இந்த மாதிரி எழுதும் போது நமக்கு ஒரு இது என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான். அப்போ எப்படி இருக்கு? 2 + 6 + 12 + 16 இப்படி 20 இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இதை லைட்டா டில்ட் பண்ணி எப்படி எழுதலாம்னா 1² + 1 அப்படிங்கிறது 2, 2² + 2 அப்படிங்கிறது 6. அதாவது 1 × 2, 2 × 3 = 6, 3 × 4 = 12. அதுக்கடுத்து 3² + 3. இதுக்கு அப்படி இப்படியே ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் சொல்றாங்க. அப்போ 20² + 20. ஸோ இந்த இடத்துலயும் 2 ஃபார்முலா யூஸ் ஆக போகுது. என்னது? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். என்னது? n × n + 1/2. அதே மாதிரி சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். அது என்னது? n × n + 1 × 2n + 1 / 6. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்க அதான் கண்டுபிடிக்கணும். n வந்து 20. அப்போ ஸ்கொயர் ஃபுல்லா ஆட் பண்ணணும். அதாவது 1², 2² அப் டு 20² வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 1 + 2 + அப் டு 20 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 20 × 21 × 41/6 ப்ளஸ் n × n + 1/2. 20 ×
21/2 இல்லைங்களா 10. இப்போ இது ஒரு 210 வரும். இது என்ன வரும்? ஒரு 7. இது ஒரு 10. 41 × 7 2870. 2870 கூட ஒரு 210. 0803080 ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு Okay, சம். sir. அது வந்து சொல்லுங்க. டவுட் இருக்கா? நோ சார், நோ சார். ஓகே. இந்த சம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இது வந்து என்ன பண்ணணும்னா which of the following can be a rationalizing factor of, இப்போ இது கூட ஆப்ஷன்ல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஒரு லாஸ்டா ஒரு ரூட் இல்லாத ஒரு நம்பர் கிடைக்கும்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ரூட் இல்லாத ஒரு நம்பர் கிடைக்கும்னு கேட்கறாங்க. ஸோ ஓனையும் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணாதான் உண்டு. ஸோ ஆப்ஷன் பி நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் கேன்சல் ஆயிரும். ஸோ அது மட்டும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். √2 + √3 இதெல்லாம் நம்மளை சோதிக்கிற மாதிரியான சம் தான். பட் வேற வழி கிடையாது. சில சமயம் இந்த டெம்பர்மெண்ட்டை நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இது வந்து a + b, இது a - b. ஏங்கிறது √2 + √3. ஓகேங்களா? அப்போ a² - b² ஃபார்முலா போடுங்க. a² - b². இது போக வெளியில ஒரு √6 இருக்கு. இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு வந்து ஒரு ஃபுல் நம்பர் கிடைச்சிரும். சரிங்களா? ரைட். இதோட என்னுடைய செஷனை நான் முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி ஒரு 37 பேர் இருந்திருக்கீங்க. பெரிய விஷயம்தான். ஸ்டார்டிங்ல 55 பேர் இருந்தாங்க. ஓகே. ஸோ ஏதாவது queries இருக்கா? இதோடைய ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவோம் ஆப்ல. சரிங்களா? அதே மாதிரி ப்ராக்டிஸ் பேட்சை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து இப்போ சேலஞ்சிங்கான சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நீங்க எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுவேன். அன்லெஸ் ஒரு தேவையில்லாத சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி உண்மையிலே எது கஷ்டமா இருந்துன்னு பார்த்து போட்டா எனக்கு என்னமோ ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போனா பெட்டரா தோணுது. சரிங்களா? ஸோ ஒரு மேக்ஸ் பிடிஎஃப் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்டார்டிங்லேயே போட்டு அதில் இருக்க டிஃபிகல்ட் சம்ஸ் எல்லாம் வந்து ஆப்லேயோ டெலிகிராம்லையோ ஷேர் பண்ணி வச்சிருங்க. ஒரு சாட்டர்டே இந்த மாதிரி ஒரு சாட்டர்டே இல்லைன்னா ஒரு ஃப்ரைடே ஈவினிங் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. அதுவும் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ஒரு 55 பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஆனா பேட்ச்ல சேர்ந்ததுலாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. 200 பேர்கிட்ட சேர்ந்துருக்காங்க. சரிங்களா? ஆனாலும் பார்த்துக்கோங்க. பட் சில பேர் மேபி வேலையில இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் அட்டன் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் எனக்கு போக போக இந்த நம்பர்ஸ் குறைஞ்சிச்சுன்னா எனக்கும் மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். நீங்கள் லைவ் ஏன்னா NTPC ப்ராக்டிஸ் பேட்ச் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 250 பேர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? கிளாஸ்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் எதா இருந்தாலும் நிதானமாக கேட்டு புரியலன்னா முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவங்க வந்து எதுக்காக அதுக்கப்புறம் ஒரு என்கரேஜ்மெண்ட் காட்டலை அப்படின்னு எனக்கே தெரியல. லாஸ்ட் இப்போ இந்த ஜாமெட்ரி ஒரு லைவ் கிளாஸ் எடுத்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் 30 பேர் தான் அட்டன் பண்ணாங்க. ஆனால் பேட்ச்ல NTPC ப்ராக்டிஸ் பேட்ச்ல 100 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால விடாம என்னையும் நீங்கள் விடக்கூடாது. கேட்டுட்டே இருந்தால் தான் நானும் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ரைட்டு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சதுனால இனிமேல் கொஞ்சம் ஜென்ரலாக பேசினாலும் கடுப்பாக வரும். நான் மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். மற்றதை வந்து இப்போ இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா டெலிகிராமில் சொல்லுங்கள், உங்கள் சஜஷன் சொல்லுங்கள், சேட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஓகே நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு அட்டன் பண்ண தோணும். சரிங்களா? ஓகே. ஸோ பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.